தேவனுடைய வார்த்தை எங்கள் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு சொல்லிக்கொண்டு, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமான ஸ்தோத்திரங்களை சொல்லித்து கொண்டு இன்றைய வேத பாடத்தை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நம் வேத பாடத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு பழைய விஷயம் மாதிரி தான் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த ஒரு வசனங்கள் மூலமாக தேவன் ஒரு புது தகவல்களை நமக்கு என்ன பண்ண இருக்கிறாங்க, கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது வேதத்தில் வசனங்கள் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு வர ஒரு வளர்ச்சி மேலே தான் போகும். ஏன்னா அதிலிருந்து இங்கே பார்க்கும்போது ஒரே சத்தியம் இருக்காது. அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம் அதிகமாக என்ன ஆகிட்டுருக்கோம், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு ஒரு புது தகவல்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க எனக்கு தெரியாது. கேட்டிருப்பீங்களெல்லாம் இந்த ஆனால் படிச்சிருப்பீங்க. இது கானாவூரில் ஒரு மிரக்கல் சுவாமி செஞ்சாங்க அப்படின்னு. ஓகே, இதில் ஒரு புது தகவல்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம்னு நினைக்காதீங்க. ஒரு எல்லா நாளோட இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் அதிகமாகலாம். அதுக்காக ஒன்றும் இது பட வேண்டாம். ஏன்னா முடிச்சிடல பாடம். ஏன்னா பாதி வச்சுக்கிட்டு பாதி போனால் நான் இன்னுக்கு வர்றேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் முடிச்சிடல பாடத்தை. உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள் தேவன் இந்த வசனங்களில் என்ன சத்தியத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்துடலாம். இந்த ஒரு பகுதியை நம்ம மூத்த சகோதரர் பாஸ்டர் ரசல் ஒரு தங்கமான பகுதி அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்த ஒரு யோவான் விசேஷத்தில் இருக்கிற இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு பொருள் எல்லாமே பார்த்துட்டு நம்ம மூத்த சகோதரர் ரசல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு தங்கமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது தங்கமான பகுதி, இதில் என்ன தான் விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு அருமையான சத்தியத்தை கடவுளை என்ன பண்ணுறாங்க நமக்கு கொடுக்கறது நாம் பார்க்கலாம். நமக்கு தெரிந்த மாதிரி சத்தியவேதத்தில் இயேசு சுவாமி செஞ்ச அற்புதங்கள் எவ்வளவுன்னு பார்க்குறோம். அதாவது நமக்கு சத்தியவேதத்தில் எழுதியிருக்குது. ஏன்னா சத்தியவேதத்தில் எழுதியிருக்கிறது 37 ஒரு 40 தான் இருக்குது. ஆனால் சுவாமி செஞ்சது நிறைய இருக்குது. அதெல்லாம் எழுதுறதுட்ட என்ன ஆகுமா, இந்த உலகத்தில் எழுதி வச்சுக்கிற ஒரு புக்கு வைக்கிறதுக்கு என்ன இருக்காதா, இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறது நாம் பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது சுவாமி செய்த ஒரு அற்புத காரியம். இது என்ன அற்புத காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த தண்ணி என்னவா மாறுதுன்னு பார்க்குறோம், திராட்சரசமாக மாறுது அப்படின்னு பார்க்குறோம். சுவாமி செய்த அற்புதம் இதுதான். என்ன அற்புதம்னு சொல்கிறாங்க சத்தியவேதத்தில் கிளியராக எழுதியிருக்காங்க. முதலாம் அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முதல்ல சுவாமி எதுவும் செய்யலையா? செஞ்சுருக்காங்க. ஆமாம், பேதுருக்கிட்ட போய் எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரைகிட்ட போயிட்டு பேதுரு சொல்கிறாங்க, சுவாமி சொல்கிறாங்க பேதுருக்கு, நீ போய் நடுக்கடல் என்ன பண்ண, வலைய வீசு, உனக்கு என்ன ஆகும், மீன் கிடைக்குன்றாங்க. ஆனால் சத்தியவேதத்தில் இதுதான் முதல் அற்புதம் அப்படின்னு எழுதுறதுக்கு என்ன முக்கிய காரணம் இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு சுவாமி வெளிப்படையாக இந்த உலகத்துக்கு நம்ம மெஸ்ஸியா அப்படின்னு தெரிவிக்கிற காலம் என்ன வரல. அதனால இந்த சமயத்தில் இன்னும் இருக்குது, இந்த காலம் வரல. அதனால் இந்த அற்புதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அவர் தேவனுடைய குமாரன் அப்படி வெளிப்படுகிற ஒரு சமயம் இது. அந்த சமயம் இதுதான் முதல் தடவை என்ன பண்ணுறாங்க,
அங்கே இருக்கிற ஊர் ஜனங்க சீஷருங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதனால தான் இது என்ன பண்ணுறாங்க, இது முதலாம் அற்புதம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம வசனத்துக்கு டைரெக்டாக போயிடலன்னா கொஞ்சம் பாடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் சீக்கிரமாக முன்னால் போயிடுறேன். ரெண்டாவது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். அந்த அத்தியாயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு வசனமாக நாங்கள் போயிடலாம். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஏன்னாக்கா இந்த பாடம் வந்து நமக்கு இந்த காலத்துக்கு எப்படி பிரயோஜனப்படும், அப்புறம் தேவன் நமக்கு என்ன அதில் சத்தியத்தை வச்சுருக்காங்க, எல்லாமே என்ன பண்ணலாம் இந்த ஒரு நாளில் நம்ம பார்த்துடலாம். 2வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. போதுமா, இங்கே என்ன சொல்கிறாங்க வசனத்தில், இந்த வசனத்தை கவனிங்க. என்ன கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு பார்க்குறோம், 3ஆம் நாளிலே அப்படின்னு பார்க்குறோம். இந்த 3ஆம் நாள் என்பது எந்த நாளை குறிக்குது, இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3ஆம் நாள் என்பது எந்த நாளை குறிக்குது? ஏன்னாக்கா யோவான் இது எழுதிட்டாங்க 3ஆம் நாளிலேன்னு. ஆனால் நம்ம ஒரு சத்திய வேதத்துக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு பொருள் பார்த்திங்கனாக்கா 2 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். முதலாவது கண்ணோட்டம் எப்படி நான் பார்க்கும் பொழுது, வாரத்தில் 7 நாள் நமக்கு தெரியும் இல்லையா? இதில் எந்த நாளை 3ஆவது நாள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? யோவான் எழுதுகிறாங்க. எந்த ஒரு நாளை 3ஆம் நாள் எழுதுகிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு கண்ணோட்டத்தினை பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு வசனத்தை படிக்கலாம். இது எங்கிருந்து தொடங்குது இந்த ஒரு 3ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1வது அத்தியாயத்திலிருந்து தொடங்குது. அதாவது 1வது அதிகாரம் யோவான் 19வது வசனத்தில். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது. பாருங்க, போதுமா, இது என்னன்னாக்கா இஸ்ராயல் நாட்டில் யஹூத ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரியரும் லேவியரையும் யோவான்கிட்ட அனுப்புகிறாங்க. அவரை எடுத்து காமிச்சிட்டு இவர் யார் அப்படின்னு கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. யார்? ஜான் த பேப்டிஸ்டை யார் அப்படின்னு கேட்டு வர்றாங்க. ஸோ இது நடக்கிற சம்பவம் எதுன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா 1ஆம் நாளில் இது நடக்கும். யோவானுடைய கருத்து. அடுத்தது வசனம் எப்படி எழுதுகிறாங்க யோவான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறுநாளிலே அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே பாருங்க, அடுத்தது இந்த ஒரு சந்தர்ப்பம் முடிஞ்ச பிறகு மறுநாளிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. படிமா. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுல என்ன சொல்றாங்கன்னா மறுநாளிலே, அதாவது அடுத்த நாள்ல யோவான் என்ன சொல்றாங்க எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இது இவர் யாரு? உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் தேவ ஆட்டுக்குட்டி என்றாங்க. இது எத்தனாவது நாளாவது? 2வது நாள் ஆகுது. 1வது நாள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வேவ் பார்க்கறதுக்கு அனுப்புகிறாங்க. என்ன? யஹூத ஜனங்க. இது 2வது நாள் இயேசு சுவாமி வருது பார்த்துட்டு இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பாருங்க. அடுத்த வசனம் எப்படி தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே யோவான் 1வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். மறுநாளிலே பாருங்க, அடுத்தது எப்படின்றங்க மறுநாளிலே அப்படின்னு தான் எழுதுறாங்க. அப்போ வந்து 2 நாள் ஆச்சு. அடுத்தது மறுபடியும் அவங்க எழுதும் போது மறுநாளிலே அப்படின்றாங்க. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் இருக்கும்போது. அடுத்த வசனம் படிமா. இது இயேசு நடந்து போகிறது. பாருங்க என்ன ஆச்சு. அடுத்த நாள் அதாவது 3வது நாள் இயேசு திருப்பி அந்த பக்கம் நடந்து போகும்போது யோவான் த பேப்டிஸ்ட் கிட்ட யார் இருந்தாங்க? 2 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது இவருக்கு சொல்கிறாங்க, சீஷர்கள் பாருப்பா யார் போயிட்டுருக்காங்க, இதோ தேவர ஆட்டுக்குட்டி இவர் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. இது எத்தனாவது நாள்னு பார்க்குறோம்? 3வது நாள். அடுத்தது என்ன ஆகுதுன்னாக்கா 36வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே 2 சீஷர்கள் என்ன பண்ணிடுறாங்க? இயேசுவை பின்பற்றி போயிடுறாங்க. இயேசுவை பின்பற்றி போகும்போது 37வது வசனம் படிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம்
சுவிசேஷம் 1:37 அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் செல்றாங்க. அடுத்தது 38 இயேசு திரும்பி அவர்கள் பின் இவங்க ரெண்டு சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு அப்படின்னு சொல்லி யோவான் சொன்ன பிறகு அவருக்கு பின்னால் போகும்போது சுவாமி என்ன பண்ணுறாங்க, பின்னால் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சுவாமியை கேட்குறாங்க. சாமியை கேட்கும்போது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாமி கூட என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கூட போகிறாங்க. 39வது வசனம் 39 அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இயேசு சுவாமிக்கு பின்னால போற எங்க தங்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி கூட பின்னால போறாங்க. போயிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது, சாயங்காலம் 10ஆம் மணி நேரம் ஆகிடுதுன்னாக்கா, அது வந்து இஸ்ராயல் ஜனுடைய ஒரு சமயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது கரெக்டாக எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணி. அந்த 4 மணி ஆகிடுது. ஸோ அங்கிருந்து என்ன பண்ண முடியாதுங்க, அவங்க போக முடியுது. இயேசு கூட என்ன பண்ணிடுறாங்க, தங்கிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வசனம் எப்படி தொடங்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1வது அதிகாரம் 43வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:43 மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்தார். அடுத்த வசனம் எப்படிதான் தொடங்குதுன்னாக்கா 3 நாள் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் மறுநாளிலே அப்படின்னு திருப்பி தொடங்குறாங்க. அப்போ எத்தனாவது நாளாவது, 4வது நாள். இந்த 4வது நாளில் என்னதான் சுவாமி சொல்கிறாங்க படிமா, அது இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு. பாருமா ஒரு நிமிஷம், இயேசு என்ன சொல்கிறாங்க, கலிலேயாவுக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனாவது நாள்னு பார்க்குறோம், 4வது நாள். இந்த 4வது நாள் என்ன ஆகுதுன்னா, பிலிப்பு நத்தானியல் இவங்க 2 பேருமே அடுத்தது சுவாமி கூட சேர்றாங்க. சிஷ்யரா சேர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக போயிடுறாங்க. இது முடிந்த பிறகு இப்போ 4 நாள் ஆயிடுச்சு இல்லையா. இது முடிந்த பிறகு அடுத்த வசனம் 2வது அதிகாரத்தில் எப்படி தான் ஆரம்பமாகுது படிமா. 1வது வசனம் 3ஆம் நாளிலே அப்படின்ட்டாங்க. இப்போ இங்கே 4 நாள் ஆயிடுச்சு. அடுத்த அத்தியாயத்தில் அவங்க எழுதும் போது 3வது நாளிலே அப்படின்னும் போது 4வது நம்பருக்கு அடுத்தது என்னங்க, 5, 6, 7 வந்து 3வது நாள். இது ஒரு கணக்கு. யாருக்கு, யோவான் எழுதும் போது 3வது நாளிலே அப்படின்னும் பொழுது வாரத்தில் 7 நாள். அது 7 நாள் 4 நாள் முடிஞ்சிடுச்சு. சுவாமி வந்து கலிலேயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது 4வது நாள். அடுத்த அதிகாரமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது, 3வது நாளிலே அப்படின்னும் போது 4 இருந்து 3 சேர்த்தனை எல்லாம் ஆகுங்க 7. அப்போ வந்து 7வது நாள் ஒரு கணக்குது. புரியுதா? இது ஒரு கண்ணோட்டம். இயேசு வந்து கானாவூருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 4வது நாள், கவனத்தில் இருக்கட்டும். அடுத்தது 3வது நாள் வசனம் ஆரம்பமாகுது. அது எத்தாவது நாளாவது, 7வது நாளாவது. இது ஒரு கண்ணோட்டம். அடுத்த ஒரு கண்ணோட்டம் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யெகூத ஜனங்களுடைய முறைப்படி வாரத்தில் 3வது நாள் அண்ணா எது உங்களுக்கு தெரியுமா? யெகூத ஜனங்களுடைய கலாச்சாரப்படி வாரத்தில் 3வது நாள் அப்படின்னா எது? சப்பத் எண்ணிக்கைங்க. யெகூத ஜனங்களுக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைக்கு அடுத்தது முதல் நாள் எதுங்க, ஞாயிற்றுக்கிழமை. அப்புறமா திங்கட்கிழமை, அப்புறமா செவ்வாய்க்கிழமை. அப்போ என்ன ஆகுது, 3வது நாள் என்ன, செவ்வாய்க்கிழமை 3வது நாள் ஆகுது. யாருப்படி, யெகூத ஜனங்களுடைய கலாச்சாரப்படி வாரத்தில் 3வது நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விழுது. புரியுதா? ஆனால் இந்த 3வது நாள் அந்த யெகூத ஜனங்க ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணுவாங்க, வந்து கொண்டாடுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா யெகூத ஜனங்களில் 3வது நாள் இந்த செவ்வாய்க்கிழமையை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு நல்ல காரியங்களாகட்டும், எந்த நாள்லேயே செய்கிறாங்க யெகூத ஜனங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இந்தியா தேசத்தில் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமைன்னா சேட்டுக்காரன் கூட கடை மூடிடுவான். என்ன, இந்த மாதிரி எந்த வேலையும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியா தேசத்தில் செவ்வாய்க்கிழமையை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இவங்க செவ்வாய்க்கிழமையை
ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, யஹூத ஜனங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, சத்திய வேதத்தை எடுத்து படிப்பாங்க. சத்திய வேதத்தை படிச்சுட்டு தான் தேவனுடைய சித்தத்தில் இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தான் அவங்க, அதனால தான் முறைப்படி அவங்களுக்கு அப்படி தான் செய்வாங்க. கலாச்சாரமே அவங்களுக்கு அப்படி தான் இன்றைக்கும் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ராயல் நாட்டில் நத்தானியா என்ன பண்ணுறாங்க, ஒரு வார் செய்யணும் அப்படின்னா அந்த வார்க்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது இந்த நாளில் தொடங்கினா சரியாக இருக்கும் அப்படின்வாங்க. அந்த நாள் குறிப்பிட்டு தான் போவாங்க. ஒரு நாள் அது தேவனுடைய சித்தத்தில் இல்லைன்னா அவங்க பின்னால் இருப்பாங்க. அந்த எந்த நாள் போகணுமோ அந்த நாள் குறிப்பிட்டு தான் அந்த நாள் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிச்சு விட்டு தான் வருவாங்க. ஸோ நத்தானியா கூட என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் கூட, இஸ்ராயல் சோல்ஜர்ஸு வார்க்கு போகிறதுக்கு முன்னாலே காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு தான் அடுத்தது வேலையை என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைக்கே போவாங்க. இப்படி இருக்கும் போது இந்த 3வது நாள் ரொம்ப விசேஷம். ஏன் விசேஷம், ஒரு இது வேணும் இல்லை, ஏன் யஹூத ஜனக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நம்ம எங்கே போகணுன்னாக்கா இது தெரிஞ்சுக்கணுன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பில் போயிடும். தேவன் முதல்ல சிருஷ்டிக்கிறாங்க இல்லையா, 7 நாட்கள். அந்த 7 நாள் சிருஷ்டிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாள் தேவன் ஒவ்வொன்று சிருஷ்டிச்சுட்டு என்னதான் சொல்லுவாங்க, நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாள் என்ன பண்ணுவாங்க, நல்லது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த நாளுங்க அது? ஒரு நாள் நல்லது இல்லை அப்படின்னு, நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு சிருஷ்டிச்சுட்டு முன்னால் போயிடுவாங்க. எந்த நாளுங்க அது? ஏன்னா முதல் அத்தியாயம், அதனால தான் ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக எடுக்க வேண்டாம். 2வது அதிகாரத்தில், அதாவது 2வது நாளை என்ன பண்ணுறாங்க, தேவன் எல்லாம் சிருஷ்டிப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல மாட்டாங்க, இது நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? கன்ஃபியூஷனாக இருக்குதா? அது 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. 3வது நாள் சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் என்ன பாருமா, 2வது நாள் சிருஷ்டிப்பு நாள் படிமா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2வது நாள் 1வது நாள் முடிச்சு, அதாவது 6-7வது வசனம் படிமா. 1மா 1வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. அதாவது 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, இது ஆகாசத்தை விரிவிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இப்படி சாயங்காலமும் படிமா, அது 8வது வசனம். தேவன் 8வது வசனம் படிமா போதும். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள். 2வது நாள் ஆச்சு. இங்கே என்ன சொல்லலை, இது நல்லதுன்னு சொல்லலை, ஆனால் 2வது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கரெக்டா? 3வது நாளுக்கு என்ன சொல்கிறாங்க தேவன் பார்த்தீங்கன்னாக்கா, அதே அதிகாரத்தில் 9லிருந்து 12 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். படிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 9லிருந்து 12 வசனங்கள். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, இது முதல் வாட்டி சொன்னாங்க என்னது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது படிமா, அது அப்படியே இன்னும் கண்டினியூ இருக்குது. தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் உழைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இது 3வது நாள்ல தேவன் என்ன பண்றாங்க, இவ்வளவு சிருஷ்டிச்சு 2 தடவை என்ன சொல்றாங்க, நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3வது நாள் மட்டும். ஸோ
இது ஏன் அவங்க விசேஷமாக கருகிறாங்கன்னாக்கா, தேவன் 3வது நாளில் இரட்டையான, அதாவது 2 முறை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் வாரத்தில் 3வது நாளாகிய செவ்வாய்க்கிழமையை ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை தான் செய்வாங்க. கல்யாணம் முக்கியமாக பார்த்திங்கன்னா, யெகூத ஜனங்களுடைய ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னாக்கா, கல்யாணம் எப்பவுமே எப்போ தான் நடக்கும், 3வது நாள் தான் நடக்கும் வாரத்தில். அதாவது ஏன்னா அந்த நாள் தேவன் இரட்டையான என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கருத்து அவங்களுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருந்ததுனால 3வது நாளே அவங்க ரொம்ப விசேஷமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா இந்த உலகத்தில் இன்னும் ஏன் இது இன்னும் விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு உலகத்தில் முதல்ல உயிர் வந்தது எத்தனாவது நாள்? முதல்ல இந்த பூமியில் உயிர் வந்தது எத்தனாவது நாள்? இப்போ தான் படிச்சிங்க. அதாவது 3வது நாள் தான். அதாவது செடி புல் இதுக்கெல்லாம் பூமியில் இருந்து வெளியே வருது அப்படின்னா உயிர் இருந்தால் தானே வெளியே வரும். ஸோ 3வது நாள் ரொம்ப விசேஷ காரணம். 3வது நாளில் என்ன ஆகுதுங்க, உயிர் வந்த ஒரு காலம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னங்க 3வது நாளுக்கு, நமக்கு புதிய ஏற்பாட்டில் வரும்போது 3வது நாள் என்ன விசேஷம்? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். பாருங்கள், தேவன் எப்படி ஒரு கண்டினியூஸாக 3வது நாள் எவ்வளோ விசேஷமாக கொண்டு வர்றாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 3வது நாள் என்பது, அதாவது செவ்வாய்க்கிழமை, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். யாருக்கு? யெகூத ஜனங்களுக்கு. இந்த நாளில் உயிர் வரும். அடுத்தது கடவுள் 2 தடவை என்ன பண்ணுவாங்க, நல்லது அதாவது சொல்லுவாங்க. காரணம், ஆசீர்வாதத்தை 2 முறை கொடுக்குறாங்கன்ற ஒரே ஒரு சத்தியத்தினாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3வது நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறத நாம் பார்க்குறோம். ஓகே, இப்போது கல்யாண நாளுக்கு அவங்க வர்றாங்க. இயேசுடைய அம்மா, அடுத்தது சிஷ்யருங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. எவ்வளோ பேர் சிஷ்யர் வர்றாங்க? ஏன்னா அவங்க அந்த சமயத்தில் கானாவூருக்கு வரும்போது சுவாமி 12 சிஷ்யருங்க இல்லை. அப்போ வெறும் 6 ஜனங்க தான் இறந்தாங்க. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். 34 இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ சிஷ்யருக்கு இயேசு கூட போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவானு, பேதுரு, ஆந்திரேயா, யாக்கோபு, பிலிப்பு, நத்தானியேல், இந்த மாதிரி 6 ஜனங்க தான் இயேசு கூட போகிறாங்க. ஸோ யூதா கலாச்சாரப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணம் எவ்வளோ நாள் தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாள் நடக்கும் கல்யாணம். நம்ம ஊரில் நிச்சயதார்த்தம் ஒரு நாள், அடுத்த நாள் கல்யாணம் முடிச்சிடுவாங்க. ரிசப்ஷன் ஃபஸ்ட் நாள் வச்சுக்கோங்க, அடுத்த நாள் கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. ஆனால் யெகூத ஜனங்கள் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க, 7 நாட்கள் கல்யாணத்தை நடத்துவாங்க. இந்த 7 நாட்களும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, யெகூத ஜனங்களை திராட்சாரசத்தை கொடுப்பது வழக்கம். ஆனால் திராட்சாரசம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது மத்து வர்ற ஒரு திராட்சாரசம் இல்லை, அது பழத்தில் இருந்து வர்ற ஒரு நல்ல திராட்சாரசத்தை கொடுப்பாங்க 7 நாளுமே. ஆனால் ஒரு நாள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காலியாக ஆக அதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கிட்டே கொடுப்பாங்க. அதனால தான் நாங்கள் பார்த்த வசனத்தில் அவங்க சுவாமி தண்ணியை திராட்சாரசமாக மாற்றும் போது அதை குடித்தவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 7 நாள் என்ன பண்ணுறீங்க, நல்ல திராட்சாரசத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற. பாருங்கள், அந்த காலத்தே அந்த மாதிரி இருந்தது. நம்மளும் அப்படி தான் இப்போ பண்ணுறோம். 7 நாள் ஒரே மாதிரி கொடுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவான், கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துவோம். அந்த மாதிரி அந்த காலத்தே இருந்துச்சு. பாருங்கள், கவனிங்க. இப்போ சுவாமி வந்தாங்க, அவங்க அம்மா வந்தாங்க, சீடர் வந்தாங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கும் போது என்னதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்துச்சுங்க, திராட்சாரசம் தீர்ந்து போயிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இது ஒரு காரியம் நடந்தது. ஏன் திராட்சாரசம் தீர்ந்துச்சு? ஏன்னா இது யார்கிட்ட தான் சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க? இது இயேசுவினோட அம்மா யார்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுகிட்ட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவினோட தாய் மரியம்மா அந்த கல்யாணத்தில் மேற்பார்வையாளராக இருப்பாங்க.
அதாவது வர்றவங்கள வந்து வெல்கம் பண்ணுற ஒரு காரியத்தில் இருப்பாங்க. இருந்துட்டு வர்றவங்களெல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க. இவங்க திராட்சை ரசத்தை அவங்க ஷேர் பண்ண. இப்போ நம்ம சாதாரண கல்யாணத்தில் பார்த்துக்கும் போது கூட திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. எப்போன்னா அது ரிசப்ஷன் ஆகிற கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு சின்ன இதில் திராட்சை ரசம் கொடுத்து ஒரு ப்ளம் கேக் கொடுத்துருவாங்க. இப்போ கூட இருக்குது அந்த மாதிரி. ஆனால் இங்கே எப்படி செய்கிறீங்களோ தெரியல. ஆனால் பெங்களூர்லலாம் அது சில பேர் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அது வந்து அந்த அம்மா கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுங்க, திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அவங்க வந்து இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இயேசுக்கிட்ட சொல்லும்போது அந்த அம்மா வந்து சொல்லி இயேசுக்கிட்ட. ஆனால் இயேசு என்ன தான் சொல்லணும், யார் தான் வந்து சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட? அவருடைய தாய் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் தாயை அம்மான்னு தானே கூப்பிடணும். ஆனால் அங்கே தான் என்ன தான் எழுதுறாங்கன்னு பாருங்கள். 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு வாட்டி படிங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? பாருங்க, அந்த இயேசுனுடைய தாய் வந்து சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் சொல்லும் பொழுது சாமி என்னதான் சொல்கிறாங்க, அம்மான்னு கூப்பிடல, ஆனால் ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன இருக்குது இந்த வசனத்தில்? ஏதோ ஒரு சத்தியம் என்ன இருக்குதுங்க இதில் அடங்கி இருக்குது. ஏன்னா இயேசு சுவாமி அவரோட தாயன்னு தானே கூப்பிடணும் இல்லையா. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்திரீன்றாங்க, அதாவது உமன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க இயேசு சொல்கிறாங்க, என் டைம் இன்னும் வரல அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சத்தியவேதத்தில் ஒரு டைம்ன்றது இருக்குது இல்லையா. இயேசு பிறப்பதற்கு கடவுள் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் தான் இயேசு சுவாமி பிறந்தாங்க. இயேசு மரிப்பதற்கு என்ன இருக்குங்க, ஒரு சமயத்தை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன ஆகும், சுவாமி உயிரை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய திட்டத்தில் எல்லாத்துக்குமே என்ன இருக்குதுங்க, ஒரு சமயம் இருக்குது. ஸோ சுவாமி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நேரம் என்ன ஆகலை, இன்னும் வரல. அதாவது நான் மெஸ்ஸியாவாக வந்திருக்கிறது வெளிப்படுக்கிற காலம் என்ன ஆகலை, இன்னும் வரலைன்றதுனால அங்கே என்ன சொல்கிறாங்க, இயேசு அவங்களுடைய தாயை பார்த்து, ஸ்திரீயே, என்னுடைய காலம் என்ன ஆகலை, இன்னும் வரல, டைம் வரல அப்படின்றது சொல்கிறது பார்க்குறோம். ஆனால் அப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு ஆனாலும் அப்படி சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணாங்க, அல்ல என் காலம் வரலன்னு சொல்லிட்டாங்க. வரலன்னு சொன்ன பிறகு சாமி என்ன செஞ்சுருக்கணும், அந்த ஒரு அற்புதத்தை செய்யாமல் இருக்கணும். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, இது சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுறாங்க, அந்த அற்புதத்தை அங்கே செய்கிறாங்க. அப்போ என்னன்னாக்கா இதனுடைய அர்த்தம், அற்புதத்தை செய்வதற்கு சமயம் இல்லை, இது கவனத்தில் வச்சுக்கணும். ஆனால் இயேசு வெளிப்படுறதுக்கு என்ன இருக்குதுங்க, சமயம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தான் ஒரு ஆதாரம் நாம் சொல்லிட்டா. அதாவது பேதுருக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ வலை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண, அந்த சமுதிரத்தில் போட்டவனுக்கு என்ன மீன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ என்ன வேலை தான், மீன் கிடச்சிடுச்சு. அந்த வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன் கிடச்சிது. அங்கே ஒரு அற்புதம் செஞ்சாங்க சுவாமி. ஸோ அதனால இங்கே என்னுடைய டைம் வரலன்னு சொன்னாங்க. அடுத்தது சுவாமி என்ன பண்ணுறாங்க, அற்புதத்தை செய்கிறாங்க. இது ஒரு காரியம் பார்க்கும்போது நமக்கு என்னதான் புரியுதுன்னா, அற்புதம் செய்வதற்கு என்ன இல்லைங்க, காலம் இல்லை. எந்த காலம் இருந்தாலும் சுவாமி நினச்சி அந்த அற்புதத்தை செய்யலாம். ஆனால் சுவாமி வெளிப்படுத்துறதுக்கு, மெஸ்ஸியாவாக வெளிப்படுறதுக்கு என்ன இருக்குங்க, ஒரு சமயம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது இயேசு சுவாமியோட அம்மா சொல்கிறாங்க, சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு வேலைக்காரங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது சுவாமி என்ன பண்ணுறாங்க, அதே வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த ஜாடியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணியை ரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நான் முன்னால் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னாக்கா அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான பகுதியெல்லாம் வரும். ஏன் அந்த 6 ஜாடிங்களை அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 6 ஜாடியில் தண்ணி தான் அங்கே வச்சுருந்தாங்க இல்லையா. ஏன் வச்சுருந்தாங்க தண்ணி? கரெக்ட். அந்த அம்மா நான் சொல்கிறதுக்கு முதல்ல சொல்லிவிடுவேன்.
ஏன்னா யூதருங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் விசேஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமோ இல்லை வீட்டுக்குள்ளே போகணுமோன்னா அவங்க நம்மளே என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிச்சுக்கிட்டு தான் போவாங்க உள்ளார. ஸோ கல்யாணத்துக்கு வந்தவங்க தம்முடைய கை கால்களை கழுவிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கல்யாண வீட்டில் உள்ளே போவாங்க. அதுக்காக தான் அந்த 6 ஜாடியில் தண்ணியை வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை படிச்சிடலாம். மார்க் 7வது அதிகாரம் 3-4வது வசனத்தில், மார்க் 7வது அதிகாரம் 3-4வது வசனத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து முதல்ல என்னங்க, கை கழுவாம அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் பாருங்க, கடையிலிருந்து வரும்போது என்ன, ஏதோ பஜாருக்கு போகிறாங்க, ஏதோ வியாபாரத்துக்கு போகிறாங்கன்னாக்கா அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வரணுன்னா அவங்க ஸ்நானம் பண்ணாமல் என்ன பண்ண மாட்டாங்களா, வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆச்சாரமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் அந்த 6 ஜாடிகளில் தண்ணி என்னத்துக்கு வச்சுருந்தாங்கன்னாக்கா அவங்க சுத்திகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்து வீட்டுக்கு போவாங்க. இந்த 6 ஜாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கேலன்ஸ் அப்படின்னு வரும். அது ஒரு கேலன் அப்படின்னா அதாவது எவ்வளோ கேலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கேலன் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ ஒரு கேலனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3785 லிட்டர் தண்ணி ஆகும். ஸோ இந்த 6 ஜாடியில் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக எவ்வளோ தண்ணி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைவா பார்த்தீங்கன்னாக்கா 690 லிட்டர் என்ன ஆகும், இந்த 6 ஜாடியில் இருக்கும். ஸோ இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். அடுத்தது என்ன ஆகும், சுவாமி தண்ணீர் அப்பிடுங்கன்னாங்க. தண்ணீர் அப்பின பிறகு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுங்க, பந்தி விசாரிப்பதற்கு என்ன பண்ணுங்க, கொண்டு போய் கொடுங்க. எவ்வளோதான் கொண்டு போய் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்றாங்க. அது இருக்குது, அப்புறம் சில முன்னால் வரும். அதை எடுத்துகிட்டு போய் அந்த பந்தி விசாரிப்பர் அப்படின்னாக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜர், அதாவது கல்யாணத்தை மேல் பார்வையிட்டு எல்லா காரியமும் செய்கிறவங்க. எல்லா விஷயத்தையும் கல்யாணத்தில் என்னென்ன காரியம் இருக்குதோ எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான யகூத ஜனங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்க. அவங்க தான் கல்யாணமே நடத்துவாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி இருக்குது ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ கூட அதுக்கு படிப்பாங்க. படிச்சுட்டு ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்க சாப்பாட்டில் இருந்து வர்றவங்கள போகிறவங்கள வரவேற்கிறது எல்லாத்துக்குமே, ஒரு கிஃப்ட் கொடுக்குறது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் பொறுப்பாளியாக இருப்பாங்க. அதாவது ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்வாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாங்க. அவங்க திராட்சை ரசத்தை சேவிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கொடுத்ததோடு இது என்ன இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லிவிட்டு இது யார்கிட்ட தான் அவங்க சொல்கிறாங்க, மேல் பந்தி விசாரிக்கிற மாப்பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மணவாளனை கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் இருக்குங்க, அவங்க கூப்பிட்டது கல்யாணத்தில் இருக்கிற மணவாளனி. ஆனால் கடைசியில் அந்த மணவாளன் யார் என்றது என்ன கேட்க நமக்கு புரியும், நம்ம படத்தில் போய் பார்க்கும் பொழுது. ஓகே, அப்போது நல்லா இருக்குதுன்னு அந்த மேல் பார்வையாளர் சொல்லும் பொழுது சுவாமி செஞ்ச திராட்சரசம் எதுதான் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் இல்லையா. மற்ற வர்ற ஒரு திராட்சரசம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திராட்சரசம் சுவாமி செஞ்சுருந்தா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, இந்த ஆள் குடிப்பதற்கு தூண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பேச்சு வந்துடும். ஆனால் அது குடித்தவங்க என்ன சொன்னாங்க, இது நல்ல திராட்சரசம், நல்ல குவாலிட்டியான திராட்சரசம் அப்படின்னு சொல்கிறது நாம் பார்க்குறோம். ஓகே, இந்த இதை அந்த கல்யாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதில் இருந்து நமக்கு என்ன பாடம் வேணையில், இதிலிருந்து தேவன் நமக்கு என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் விஷயம் எது இருந்தாலும் சரி பேசும்போது ஊமைகளாக தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இந்த ஊமையாக பேசும் பொழுது எதுதான் ஒரு சந்தர்ப்பத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்து காரியத்தை பேசும் பொழுது ஒரு கல்யாணத்தை தான் அதிகமாக விசேஷமாக எடுத்துகிட்டு, கல்யாணத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை விசேஷமாக எடுத்துகிட்டு தான் நடத்துவாங்க. அதாவது ஊமையை பேசுவாங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 5 6 7 ஊமைகள் இருக்குது. கல்யாணத்தில் வச்சுக்கிட்டு அங்கே நடக்கிற காரியங்களை வச்சுக்கிட்டு சுவாமி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊமை கதையை சொல்கிறது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தெரிஞ்சபடி கடைசி நாட்டில் இயேசு சுவாமி எப்படி தான் வர்றாங்க இந்த உலகத்துக்கு? அது ஒரு பக்கம். இன்னொரு பேச்சு என்னங்க இருக்க, மணவாளனை வருவாங்க. ஸோ மணவாளனை வந்து மணவாட்டி என்ன பண்ணுவாங்களா, கூட கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுவாமி எந்த ஒரு விஷயத்தை பேசும் பொழுது கூட, ஒரு ஊமையை பேசும் பொழுது, பரலோக ராஜ்யத்தின் ஊமைகளை பேசும்போது, கல்யாண விஷயத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, பேசுகிறது நாம் பார்க்குறோம். ஸோ சுவாமி இந்த பூமிக்கு எத்தனை தடவை வர்றாங்க அப்படின்னு பார்த்தவங்கக்கா, எத்தனை தடவை வர்றாங்க? 2 தடவை வர்றாங்க. அதாவது முதல் தடவை வர்றாங்க. முதல் தடவை வந்திருக்கும் போது என்னதான் காலி ஆயிடுச்சேன்னு பார்க்குறோம். சுவாமி கல்யாணத்துக்கு வந்தாங்க, திராட்சரசம் காலி ஆயிடுச்சேன்னு பார்க்குறோம். ஸோ திராட்சரசம் என்பது வேதத்தில் என்ன குறிக்குது, என்னத்தை நமக்கு சொல்லுது? திராட்சரசம்னா ஆசீர்வாதத்தை குறிக்குது. கரெக்டா? ஓகே. திராட்சரசம் ஒரு வசனத்தில் படிக்கலாம். சங்கீதம் 104வது அதிகாரம் 15வது வசனம். 104வது சங்கீதம் 15வது வசனம். 104ஆம் சங்கீதம் 15வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும். பாருமா, மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறது எதுங்க? திராட்சரசம். இப்போ அந்த திராட்சரசம் மனிதனுடைய இதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் போது, தேவன் நமக்கு என்ன கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி ஆகும், சந்தோஷப்படுவோம். மகிழ்ச்சின்னா சந்தோஷம்தான், திருப்தி. எது கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம்? பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம்? ஆசீர்வாதத்தை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஸோ ஒரு வசனத்தை நான் படிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை. பாருங்க, இது யாருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க? அந்த தேவன் இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. படிங்க, படிங்க. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க இஸ்ராயல் ஜனங்களுக்கு? ஆட்டுகளையும் தாச தானியங்களையும் அப்புறமா திராட்சரசத்தையும் ஆசீர்வதிப்பேன். அதாவது திராட்சரசம் ஆசீர்வாதத்தை குறிக்குது அப்படின்னு வசனத்தை பற்றிங்க. இன்னும் ஏன்னா ஒரே வசனத்தில் நம்ம இது முடிவெடுத்துக்கூடாது. ஆமாம், திராட்சரசம் ஆசீர்வாதத்தை குறிக்குது அப்படின்னு. இன்னொரு வசனம், அடுத்த வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, தேவனை நீங்க என்ன பண்ண, முதல்ல நீங்க என்ன பண்ணா, கனம் பண்ண. அதாவது தேவனை இப்போ நான் கனம் பண்ணா தேவன் நமக்கு என்ன கொடுப்பாங்க? படிமா படிமா. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பாருங்க என்ன சொல்றாங்க, தாச தானியங்கள் இல்லாம உன் திராட்சரசத்தை என்ன பண்ணுறேன்னாங்க, ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னுங்க. அதாவது 10வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, திராட்சரசம் பொறந்தோறும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. இங்கிலீஷ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதுறவங்க, அண்ட் யுவர் வேட்ஸ் வில் ஓவர்ஃப்ளோ வித் குட் வைன் அப்படின்னு. உங்களுடைய அந்த திராட்சரச பாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆகுமா, வழுக்கி விழுற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்க, திராட்சரசம் வருது இல்லை, ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திராட்சரசம் அப்படின்னா என்னதான் குறிக்குது சத்தியவேதத்தில்?
ஆசீர்வாதத்தை குறிக்குது. இன்னொரு வசனத்தை ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நம்ம படிச்சிடலாம். யாக்கோப் என்ன பண்ணுவாங்க, ஈசாக்கு யாக்கோப்க்கு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை படிச்சிடலாம். 27 ஆதியாகமம் 27 28. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வார். பாருங்க, ஈசாக்கு யாக்கோப்பு எப்படிதான் ஆசீர்வாதம் பண்றாங்க. தேவன் எனக்கு என்ன பண்ணுவாங்க, திராட்சரசத்தையும் தவச தானியத்தை என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாங்க. அப்படி சத்தியவேதத்தில் திராட்சரசம் அப்படின்னு என்னதான் குறிக்குது, ஆசீர்வாதத்தை குறிக்குது. இது ரொம்ப கவனமாக நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். சரி, திராட்சரசம்னா என்ன பார்த்துட்டோம். இயேசு எங்கே தான் வந்தாங்க கல்யாணத்துக்கு, கானாவுக்கு வந்தாங்க. கானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கானா அப்படின்னா மெஷரிங் ராட், அதாவது அளவுகோல் அப்படின்றாங்க. கானான்னா ஹீப்ரு வேர்டில் நீங்கள் பார்க்கும்போது கன்னா அப்படின்வாங்க, KANHA கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெஷரிங் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இந்த மெஷரிங் ராடுக்கு என்னதான் அர்த்தம் இருக்குதுங்க, ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி கூட இருக்குது. மெஷரிங் ராட் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ இயேசு சுவாமி எங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா ஊருக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. யாரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, முதல் வருகையில் சுவாமி யாரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, இஸ்ராயல் ஜனங்களை ஜட்ஜ் பண்ணி. ஏன்னா தேவன் என்ன பண்ணியிருந்தாங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக 10 கட்டளைகளையும் மோசே மூலமாக ஒரு 610 கட்டளைகளும் என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சுவாமி என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. கரெக்டா? முதல் வருகையில் யாருக்கு தான் ஜட்ஜ் பண்ண வந்தாங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு. ஸோ முதல் வருகையில் வரும்போது அந்த கானா ஊரில் வரும் பொழுது கல்யாணத்துக்குள்ள அங்கே காலியானது என்னங்க, திராட்சரசம். அப்போ என்ன ஆச்சு, சுவாமி வந்திருக்கிறாங்க இஸ்ராயல் ஜனங்களை ஜட்ஜ் பண்ணதுக்கு. ஆனால் அங்கே என்ன இல்லைங்க, திராட்சரசம் இல்லை. அப்படின்னா என்ன, ஆசீர்வாதம் இல்லையே, இல்லாமல் போச்சு. அது ஒரு காரணம். பாருங்க, இப்போ இயேசு நியாய தீர்ப்பு செய்ய வந்திருக்கிறார். இயேசு நியாய தீர்ப்பு எத்தனாவது வருகையில் இது செய்ய வந்திருக்காங்க, முதலாம் வருகையில் வந்திருக்கிறாங்க. ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம் 39வது வசனத்தில். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் எப்படின்னா, அதாவது அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியும் காண்கிறவர்கள் குருடராகவும் படிக்கும் நியாய தீர்ப்பதற்கு நான் என்ன பண்ணேன், இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்போ இயேசு சுவாமி முதல் வருகையில் வரும் பொழுது யாருக்கு தான் நியாயத்திற்கு வந்திருக்காங்க, இஸ்ராயல் ஜனங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் இயேசு சுவாமி என்ன பண்ணுறாங்க, ஒரு அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சபிக்கிறாங்க, நீ பட்டி போயிடு அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த அத்தி மரம் யாருக்கு தான் சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு பேசுகிறாங்க. அந்த அத்தி மரத்தில் சுவாமி என்னதான் பார்க்கலங்க, கனியை பார்க்கல. ஸோ கனி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு சுவாமி என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் நீ வேலைக்கு ஆகாது, நீ என்ன பண்ணிடு. பட் அப்போ கிளியராக நமக்கு தெரியும், சுவாமி முதலாம் வருகையில் வரும் பொழுது அந்த கானா ஊரனை மெஷரிங் ராட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வந்தாங்க. யாருக்கு தான் பண்ண வந்தாங்கன்னா, இஸ்ராயல் ஜனங்களுக்கு பண்ண வந்தாங்க. என்னதான் பண்ணுறாங்கன்னாக்கா, இஸ்ராயல் ஜனங்களை ஜட்ஜ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறாங்க, அங்கீகரிச்சிருக்காங்கன்னு ஜட்ஜ் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகலைங்க, சுவாமி எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அங்கே சுவாமி என்ன பண்ணாங்க, அந்த அத்தி மரத்தை சபிச்சிடுறாங்க. ஸோ இவங்க சுவாமி வரும்போது இப்போ பாருங்கள், தேவனுடைய குமாரன் இந்த உலகத்தில் வந்திருக்கும் போது ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குதுங்க,
ஆசீர்வாதம் இல்லை. அதாவது திராட்சரசம் தீர்ந்துடுச்சு. ஆனால் கவனிங்க, இஸ்ராயல் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாங்களா? கொடுத்திருந்தாங்க. நீ இது கை கொண்டு நடந்தா நீ என்னதான் ஆகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீ ஆசாரியரும் லேவியரும் ராஜரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேவன், இல்லையா? நாங்கள் இதில் உபாகமத்தில் பார்க்குறோம், 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன சொன்னாங்க இஸ்ராயல் ஜனங்க? மோசே வந்து சொல்லும்போது, சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா, நீங்கள் கற்பனை கை கொண்டு நடந்தால் உங்களுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம், சொந்த ஜனம் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாங்கன்னா இவங்க என்ன செய்யலாம்? நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டாங்க 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது. ஆனால் இவங்க என்ன பண்ண? கடைசி வரைக்கும் செய்யலாம். ஸோ சுவாமி வந்தபோது இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த சமயம் என்ன இருந்ததுங்க? முடிஞ்சிருந்தது. ஏன்னா சுவாமி ஒரு சமயத்தை, தேவன் ஒரு சமயத்தை வச்சுருந்தாங்க. அந்த சமயம் எதுன்னா இயேசு சுவாமி வருகிற ஒரு சமயத்தை வச்சுருந்தாங்க சுவாமி. ஏன்னா நமக்கு தெரியும், கடைசி ஒரு தீர்க்கதரிசி யாருங்க? மல்கியா. அந்த தீர்க்கதரிசி ஆன பிறகு இயேசு பிறக்கிற வரைக்கும் 420 வருஷம், அதாவது 400 வருஷத்துக்கு மேல்பட்டு தேவனுக்கும் இஸ்ராயல் ஜனங்களுக்கும் என்ன இல்லைங்க? தொடர்பு இல்லை. ஸோ சுவாமி கொடுத்த டைம், தேவன் கொடுத்த டைம் என்ன இருந்ததுங்க? முடிஞ்சிருந்தது. ஸோ இயேசு சுவாமி வந்திருக்கும் பொழுது அந்த டைம் என்ன இருந்தது? முடிஞ்சிருந்ததுனால அங்கே என்ன இல்லைங்க? திராட்சரசம் என்ன இருந்தது? தீர்ந்து போயிருந்தது. அதுக்கு தான் பவுல் என்ன பண்ணுறாங்க? ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, காலம் நிறைவேறின போது அப்படின்றாங்க. எந்த காலம்? தேவன் கொடுத்த டைம் முடிஞ்ச பிறகு யாரை தான் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க? தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்திருக்கும் பொழுது என்னதான் இல்லைங்க? திராட்சரசம், அதாவது ஆசீர்வாதம் இல்லை. கரெக்டா? பாருங்க, வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தை ரொம்ப கவனமாக சிந்திச்சு படிச்சிங்கன்னா தான் அதனுடைய பொருளே நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஒரு சத்தியம் எந்த அளவுக்கு அதில் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா முதல்ல பேசும் பொழுது நான் வந்து ஒரு 48 வருஷம் ஆச்சு பைபிள் ஸ்டூடெண்ட் ஆகி. அப்போது ஒரு சத்தியத்தை ஒரு மாதிரியாக தான் பேசினாங்க. அது அந்த காலத்தில் சத்தியம் தேவன் என்ன கொடுத்தாங்களோ அந்த சத்தியத்தை பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தினுடைய வசனங்களுடைய வெளிச்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இன்னும் அதிகமான ஒரு சத்தியத்தை கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க தேவன். எதுக்குன்னா நாம் இருக்கிற காலம் எது? கடைசி காலம். அதாவது பாத அங்கங்களுடைய ஒரு கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். தேவனுடைய திட்டம் நிறைவேறுற ஒரு காலம். ஸோ இன்னும் 1,44,000 பேர்கள் என்ன ஆகணுங்க? தேவனுடைய சபைக்கு சேர வேண்டியதாக இருக்குது. அது சீக்கிரமாக வர ஒரு காரியத்துக்காக அநேக சத்தியங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிதாவாகிய தேவன் இன்னைக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக என்ன ஆகுவோம்? வளர்றதுக்கு முதல்ல நம்ம சத்தியத்தில் வளருது மட்டும் இல்லை, அது வளரணுன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்ன ஆகுங்க? அதிகமாகும். விசுவாசம், ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அதனால் அந்த விசுவாசம் தான் அதிகமாக வரணும்னா நீங்கள் சத்தியத்தை கேட்டால் தானே வர முடியும். ஸோ அதனால் அநேக சத்தியத்தை ஒவ்வொரு பாடத்துலேயும் அதிகமான வசனங்களை இன்றைக்கு வெளிச்சத்தில் வந்திருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இஸ்ராயல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஆசீர்வாதம் இல்லை, தீர்ந்துடுச்சு. காரணம், தேவன் கொடுத்த அந்த சமயம் என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சிடுச்சு. பவுல் ஒரு வசனத்தை சொல்கிறாங்க பாருங்க, கலாத்தியர் 4வது அதிகாரம் 4-5. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. பாருங்க என்ன சொல்றேன், காலம் நிறைவேறின போது அப்படின்னு. காலம் எந்த காலம் நிறைவேறின போது? தேவன் கொடுத்த காலம் இஸ்ராயல் ஜனங்களுக்கு முடிஞ்ச பிறகு அந்த காலம் முடிஞ்சிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஆனால் இஸ்ராயல் ஜனங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்போ என்ன பண்ணிட்டாங்க? தேவன் இனிமேல் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னுடைய கற்பனை கை கொண்டு நடக்க மாட்டாங்க. ஸோ அது கொடுத்த சமயம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி யாரை தான் அனுப்புறாங்க பாருங்க, படிமா அப்படியே. நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரன் எப்போதான் அனுப்புறாங்க?
காலம் நிறைவேறின போது, அதாவது தேவன் கொடுத்த சமயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாங்க, அவருடைய ஒரே பேரான குமாரரை இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால தான் கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது இஸ்ராயல் ஜனங்களோட அவங்கள தமக்கு மனவாட்டியாக கூப்பிடுறதுக்கு வந்தாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லைங்க, அவங்க தேவனுக்கு கை கொண்டு நடக்கலை. ஸோ தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவங்க என்ன பண்ணலங்க, கனியும் கொடுக்கல. ஸோ கனி கொடுக்காததுனால அந்த மரத்தை சபிச்சாங்க. தேவனுடைய திட்டத்தில் காலம் முடிஞ்சிடுச்சு. இஸ்ராயல் ஜனங்க அங்கே என்ன ஆயிடுச்சுங்க, திராட்சரசம் தீஞ்சிடுச்சு. ஸோ இப்போ திராட்சரசம் தீந்திடுச்சு அப்படின்னு சொல்லி யார் தான் வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் இல்லையா. ஆனால் இயேசு சுவாமி பேசும் பொழுது என்னதான் பேசுகிறாங்க, ஸ்திரீயே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அம்மான்னு தான் கூப்பிடணும், ஆனால் இங்கே என்னதான் கூப்பிடுறாங்க, ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ இதில் ஒரு சத்தியம் இருக்கணும் இல்லையா. இப்போ திராட்சரசம் தீர்ந்துடுச்சுன்னு இது பழைய ஏற்பாடு இல்லையா. பழைய ஏற்பாடு காலத்தில் வந்த எல்லா ஆசீர்வாதமும் க்ளோஸ். உலக ஜனங்களுக்கு இல்லை, இஸ்ராயல் ஜனங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் க்ளோஸ். ஸோ ஸ்திரீ வந்து சொல்லிடுச்சு, அதாவது அவங்க அம்மா வந்து சொல்லிடுச்சு. அப்போ இந்த ஸ்திரீ யார் இல்லையா, இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கணக்கு. இது வந்து பவுல் சொல்கிறாங்க பாருங்கள், கலாத்தியர் 4வது அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 24வது வசனம். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். பாருங்க, கவனிங்க, இது ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகள். அப்புறம் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் உண்டானது எது, நியாயப்பிரமாணம். அப்போ இது ஒரு ஸ்திரீ இல்லையா. நியாயப்பிரமாணத்தின் படி என்ன ஆச்சுங்க, திராட்சரசம் தீர்ந்துடுச்சு. அந்த ஸ்திரீ, அதாவது நியாயப்பிரமாணம் வந்து இயேசுகிட்ட சொல்லிட்டு இருக்குது, சுவாமி திராட்சரசம் தீர்ந்துடுச்சு, ஆசீர்வாதம் தீர்ந்துடுச்சு, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் யாரும் பெற்றுக்கொள்ள, நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. அந்த மரியாள் வந்து என்ன சொல்கிறாங்க, சுவாமி ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் தீர்ந்துடுச்சு, நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போது பழைய ஏற்பாடுகிட்ட சொல்லும் போது திராட்சரசம் என்ன ஆயிடுச்சுங்க, தீர்ந்துடுச்சு, ஆசீர்வாதம் தீர்ந்துடுச்சு. இதே பழைய ஏற்பாடு சொன்னதா, இயேசு சுவாமி கிட்ட சொன்னதா, சொல்லிச்சு. அதுக்கு தான் காலம் நிறைவேறிடுச்சுன்னு பவுல் சொல்கிறாங்க. அந்த காலம் நிறைவேறிச்சுன்ற காரணமே எதுங்க, அந்த ஸ்திரீ பழைய ஏற்பாடு வந்து சாமிகிட்டே கேட்குது. ஸோ அதனால முதலாம் வருகையில் வரும் பொழுது சுவாமி என்ன எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு பார்க்குறோம். இப்போ தான் சொன்னேன், மெஷரிங் ராட், அதாவது கானா ஊருக்கு வரும்போது மெஷரிங் ராட் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அது கூட ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்களா சுவாமி? ஏன்னா திராட்சரசம் தீர்ந்துடுச்சு, தேவனுடைய எல்லா ஒரு ஆசீர்வாதம் இஸ்ராயல் ஜனங்களுக்கு வரல. அவங்களுக்கு செஞ்ச உடம்படிக்கை என்ன ஆயிடுச்சுங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு. உடம்படிக்கையில் தானே செஞ்சாங்க, நீ நடந்தால் இந்த மாதிரி என்ன ஆகும், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த உடம்படிக்கை என்ன ஆயிடுச்சுங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ சுவாமி எது தான் எடுத்துகிட்டு வரணும், மெஷரிங் ராட் எடுத்துக்கிட்டாங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்தது புது உடம்படிக்கை எடுத்துகிட்டு வரணும் இல்லை, புது உடம்படிக்கை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. சுவாமி நம்ம பாசவர் அன்னைக்கு சுவாமி கடைசி போஜன மேல் மடியில் பண்ணும்போது அந்த ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன தான் சொன்னாங்க, இதனுடைய அழைக்கப்பட்ட புது உடம்படிக்கை இல்லையா. ஸோ இந்த புது உடம்படிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. இது கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். மலாக்கியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், மலாக்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது யார் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, வழியை ஆயத்தம் பண்றது யாருங்க, யோவான் ஸ்நானகர் பத்தி சொல்றாங்க. அடுத்தது படிமா. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமான, பாருங்க, உடன்படிக்கையின் தூதனுமான, தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமான யாருங்க, ஆலயத்துக்கு தீவிரமாக வருவான். அப்படி வந்து உடன்படிக்கை தூதன் யாருங்க, இயேசு சுவாமி. அவங்க
மெஷரிங் ராடு எடுத்துக்கிட்டு அந்த உடம்படிக்கையும் எடுத்துக்கிட்டு எங்கே வர்றாங்க இப்போ. ஓகே, இப்போது அந்த ஸ்திரீ யாருன்னு பார்த்துட்டோம், பழைய ஏற்பாடுன்னு பார்த்துட்டோம். ஸோ பழைய ஏற்பாடு வந்து சுவாமிகிட்ட சொல்லிடுச்சு, இந்த ஸ்திரீ வந்து திராட்சரசம் தெரிஞ்சிடுச்சு என்ன. ஆனால் சுவாமி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் வரலன்னா மெஸ்ஸாயவாக வெளிப்படுவதற்கு என்ன வரலைங்க, இன்னும் நேரம் வரல. ஆனாலும் சுவாமி என்ன பண்ணுறாங்க, அங்கே அத்புதத்தை செய்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும், இது வந்து நம்ம கவனத்தில் இருக்கணும். அத்புதம் செய்வதற்கு என்ன இல்லைங்க, காலம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க, காலம் இருக்குது. காலம் தேவன் குறிச்சிருக்காங்க, அந்த காலத்தில் இருந்து தேவனுடைய திட்டத்தை நடக்கும். ஆனால் சுவாமி அத்புதம் செய்கிறதுக்கு காலம் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இப்போது அங்கே அந்த ஜாடியில் தண்ணியை ரப்புறாங்க. அது ரப்புறது யாருன்னு பார்க்குறோம், வேலைக்காரர்கள். என்ன அந்த வேலைக்காரர்கள் அப்படின்னு யார், அன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இயேசுனுடைய வேலைக்காரர்கள் யாருங்க அன்றைக்கி, அந்த இயேசு சுவாமி டைமில் சீஷர்களும் அப்போஸ்தலரும் அவர் தானே. இன்னைக்கு நாம் சபையாகிய நாங்கள் இல்லையா. இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க என்ன, சீஷர்களுக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்ன சொல்கிறாங்களோ அது செய்யுங்க அப்படின்னாங்க. யார் வந்து சொன்னாங்க, சுவாமிகிட்ட அந்த ஸ்திரீ சொல்லிவிட்டு சீஷர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வசனம் படிச்சிடலாமா, யோவான் 2:5. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ யார் அவர் அப்படின்னா சுவாமி, இயேசு சுவாமி என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து யார் தான் சொல்கிறாங்க அதன்படி செய்யுங்கன்னு கவனிக்கணும். பழைய ஏற்பாடு அதாவது ஸ்ரீ தான் சொல்லிட்டுருங்க. அந்த பழைய ஏற்பாடு சொல்லிச்சா, இப்போ நாங்களும் அந்த சீஷர்கள் அப்படின்னு போது நாங்களும் சபையானவர் நாங்களும் சேர்ந்துக்கிட்டோம். நம்மகிட்ட சொல்லியிருக்குதா, ஏன்னா அது வந்து ரப்புங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு வசனம் வேணும் இல்லை. ஒரு வசனத்தை மோசே வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என் போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்னங்க, யாருக்கு, இஸ்ராயல் ஜனங்களுக்கு. கரெக்டா. ஆனால் அந்த இஸ்ராயல் ஜனங்க அன்னைக்கு இருக்கிற இஸ்ராயல் ஜனங்களை நாங்கள் சேர மாட்டோம். அவங்க வந்து சீஷர்களும் அப்போஸ்தலரும் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே இது பொருந்துது இந்த வசனம் அப்படின்னா இப்போ சபைக்கு சொல்லணும் இல்லை இல்லையா. ஸோ சபைக்கு சொல்லுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஏன்னா ஸ்திரீ வந்து சீஷர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த சீஷர்கள்ட்ட சொல்லும் போது சுவாமி கூட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து அந்த ஜாடியில் தண்ணியை ரப்புங்கன்றங்க. அம்மா வந்து சொன்ன பிறகு இந்த சுவாமி கூட வந்து என்ன பண்ணுறாங்க, சீஷர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ சுவாமி சொல்லணும், ஏன்னா அன்னைக்கு மோசேக்கு வந்து சொல்லும் போது இஸ்ராயல் ஜனங்கள் இன்னொரு தீர்க்கதரிசி வருவாங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு சேர்ந்துச்சு. நமக்கு சொல்லிச்சா, சபைக்கு சொல்லிச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2வது சங்கீதம் 12வது வசனம். 12வது வசனம். படி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, இது புரிஞ்சதை நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழில் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் யாராவது நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அந்த இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் படிச்சிடுறேன், இங்கே இருக்குது என்கிட்ட. என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷ் பைபிளில் சொல்கிறாங்கன்னா, சப்மிட் டு காட்ஸ் ராயல் சன். என்ன சொல்கிறாங்க, சப்மிட் டு காட்ஸ் ராயல் சன். தேவனுடைய ராயல் சன் யாருங்க, இயேசு சுவாமி. ராயல் சன்னா ராஜனுடைய ஒரு குமாரன் யாருன்னா இயேசு சுவாமி. அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்கன்றாங்க இங்கிலீஷில். சப்மிட் அப்படின்னு என்னாக்கா அவங்களுக்கு ஒப்பு கொடுங்க.
இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னா எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஆன்லைன் தான் இப்போ வந்துடுச்சு எல்லாத்துக்குமே. ஆன்லைன் வந்திருக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு லோன் வேணும்னு வச்சுக்கோங்க. லோன் வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோடு பண்ணி எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்க்கும் பொழுது அதில் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராக்கெட்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சப்மிட்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். நாங்கள் அங்கே பேர் எழுதணும்னு பேர் எழுதணும், நாங்கள் இது உன்னுடைய ஏஜ் எழுதணும்னு ஏஜ் எழுதணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எழுதின பிறகு கடைசியில் சப்மிட், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்யணும், செஞ்சு நமக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுதான் இங்கிலீஷ் பைபிளில் கிளியராக இருக்குது, சப்மிட் அப்படின்றாங்க. ஏன்னா அது நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா அந்த தேவகுமார் என்ன ஆகுறாங்க, கோப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது, அதாவது தேவனுடைய ராஜரீக குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மை ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கறது, அவர் சொன்னதை நாங்கள் கேட்கணும். சுவாமி என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கணும். இது யாருக்கு எப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சப்மிட் அப்படின்னு சொல்லி சபைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சப்மிட்னா செய்யுங்க, அதாவது அவர் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணும்போது அதில் எல்லாம் ஃபில்அப் பண்ண பிறகு கடைசியில் சப்மிட் அப்படின்னு இருக்கு. சப்மிட்னா ஒப்பு கொடுங்க, அதாவது என்ன பண்ணுங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க அப்படின்னு. சுவாமி வந்து சீஷருக்கு சொன்னாங்க தண்ணீர் ரப்புங்கன்னு. இப்போ சுவாமி சொன்ன மாதிரி என்ன பண்ணா, தண்ணீர் கேட்கணும், தண்ணீர் ரப்பணும் இல்லையா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இப்போது அந்த கல் ஜாடி அப்படின்னு என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா குமாரன் சொல்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி எதில் தான் ரப்பணும்னு சொன்னாங்க, கல் ஜாடியில் நிரம்பணும் அப்படின்னாங்க. அப்போது அது வசனம் படிச்சிடலாமா, யோவான் 2வது அதிகாரம் 6வது. ஏன்னா நான் வந்து வசனத்தின் மூலமாக ஒரு வசனமாக சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் இது ரெக்கார்டு இருக்கும், நீங்கள் இன்னொரு வாட்டி கேட்கும்போது அது முழுமையாக உங்களுக்கு என்ன ஆகுங்க, இது ஒரு அற்புத காரியத்தினுடைய ஒரு சத்தியம் என்னன்றது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இன்னொரு வாட்டி கேட்கும்போது, ஏன்னா திடீர்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ இது இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இந்த ரெக்கார்டு, அப்போ என்ன ஆகும், இதுக்கு தான் சாமி சொன்னாங்க, இதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கே வந்துடும். ஓகே, 2:6 படிமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஸோ 6 கச்சாடு அங்கே இருந்ததுன்னு அதில் என்ன சொல்கிறாங்க, சாப்பிடின்னா சுவாமி என்ன சொல்கிறாங்க, அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து எதில் ரப்பணும்னு சொல்கிறாங்க, கல் ஜாடியில் ரப்பணும்னு சொல்கிறாங்க. ஸோ கல் ஜாடியில் ரப்பணும் அப்படின்னா எவ்வளோ தான் ரப்பணும், ஃபுல்லாக ரப்பணும். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஃபில் அப்படின்னு வரும், ஃபுல்லாக பண்ணும் அப்படின்னு வரும். தமிழில் அந்த அளவுக்கு அது டிரான்ஸ்லேஷனில் எழுதலை. ஸோ நீங்கள் வந்து அது யோவான் 2வது 6வது வகத்தில் நீங்கள் வந்து அதில் ரப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திராட்சரசமன் என்ன சொல்லி பார்த்தோம் சத்தியவேதத்தில், ஆசீர்வாதம். இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எதில் இருந்தது, இப்போ இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எதில் இருந்து வரும், நியாயப்பிரமாணம், அதாவது கற்பனையை கை கொண்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கரெக்டா? அந்த கற்பனை இருந்த இடம் எது, கற்பனை தேவன் கொடுத்தது எதுல, கல்லு. அதாவது கல்லில் தானே கொடுத்தாங்க எழுதி, 10 commandments எதில் தான் எடுத்து கொடுத்தாங்க கற்பனைகளை, கல் பலகையில் தானே அங்கே எழுதி கொடுத்தாங்க. ஸோ அந்த கல் பலகையில் இருக்கிறது இவங்க அங்கீகரித்து எடுத்துக்கொண்டா என்ன ஆகுங்க, நடந்தாக்கா ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகுங்க, நீங்கள் நடக்கல என்ன சாபமாகிடும். ஸோ இப்போது நியாயப்பிரமாணம் எதில் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்குறோம், இஸ்ராயல் ஜனங்களுக்கு கல் பலகையில் கொடுத்துருங்க. ஸோ அந்த ஜாடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே கல் ஜாடி தான் இல்லையா. கல் எதுக்கு தான் பொறுத்தது மாதிரின்னா அதே கல் இங்கே பொறுத்திருக்காங்க. ஏன் அதில் தண்ணீர் ரப்புனாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு சத்தியம். ஏன் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
சுவாமி அந்த தண்ணி எதில் தான் கொண்டு போய் ஊற்றணுன்னாங்க? கச்சாடி, அதாவது கல் ஜாடியில் தான் கொண்டு போய் என்ன பண்ணோம்? ஊற்றணும் அப்படின்றாங்க. அப்போ அங்கே எவ்வளோ கல் ஜாடி இருந்ததுன்னு பார்த்தோம்? 6 கல் ஜாடி இருந்ததுன்னு பார்த்தோம். 6ன்னு சத்தியவேதத்தில் என்னங்க? 6ஆம் நம்பர் சத்தியவேதத்தில் என்னத்தை குறிக்குது? பரிபூர்ணம் இல்லை, பரிபூர்ணம் இல்லை. அதுக்கு வசனம் இருக்குது. வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் போனீங்கன்னா 13:8 பார்த்தீங்கன்னாக்கா 6 3 தடவை வரும். 3 தடவை என்னத்துக்கு வச்சாங்கன்னா அது வந்து பரிபூர்ணம் இல்லை, அது பிசாசனுடைய நம்பர் அப்படின்வாங்க. அப்போ வந்து அது பரிபூர்ணம் இல்லை. கரெக்டா? 7 என்ன பரிபூர்ணம் இல்லையா? ஸோ 7 பரிபூர்ணம். இது எப்படி தான் நம்ம எடுத்துக்கிறது பரிபூர்ணம் அப்படின்னு? எந்த வசனத்தில் இருந்து எடுத்துக்கலாம்? தேவன் சிருஷ்டிப்பில் 7 நாள் கணக்கு எடுக்கிறாங்க. அந்த 7ஆவது நாள் என்னதான் இருக்குது? என்னங்க? பரிபூர்ணம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். அது 2 வரும், இருக்கட்டும். இப்போது 6 கல் ஜாடியில் அண்ணா அர்த்தம் கற்பனை அப்படின்னு தெரிஞ்சு. கல் பலகையில் என்ன இருக்குது? கற்பனைகள் இருந்தது. இப்போ அந்த கற்பனை, அந்த கல் ஜாடி என்னதான் குறிக்குது? அது கற்பனை, அதாவது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது அந்த கல் ஜாடி. கரெக்டா? ஸோ இப்போது 6ன்னா பரிபூர்ணம் இல்லை. இந்த 6 கல் ஜாடியில், அதாவது கற்பனை கல்லில் தான் இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த கற்பனை இஸ்ராயல் ஜனங்களை மாற்றிடுச்சா? ஆனால் பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு வசனத்தில் நாம் படிக்கலாம். ஹெப்ரேயர் 7வது அதிகாரம் 19வது வசனம். 7வது அதிகாரம் 19வது வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. பாருங்க என்ன சொல்றாங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் என்ன பண்ணலையா? பூரணப்படுத்தவில்லை. அப்புறம் அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் இருந்த அந்த இஸ்ராயல் ஜனங்களை என்ன பண்ண முடியலங்க? பர்ஃபெக்ட் பண்ண முடியல. ஆனால் இதனால நீங்கள் நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட், கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அது கை கொண்டு நடக்கிற ஜனங்கள் என்ன இல்லைங்க? பர்ஃபெக்டாக இல்லை, அவ்வளோதான். அவங்க கையில் அவங்க பர்ஃபெக்ட் இல்லை. தேவன் கொடுத்தது நல்ல ஒரு கற்பனைகள், ஆனால் அது கரெக்டானது, பர்ஃபெக்டானது. ஆனால் அது கை கொண்ட ஜனங்க என்ன இல்லைங்க? பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ இந்த 6 ஜாடி என்னதான் குறிக்குதுன்னு? தேவனுடைய கற்பனையை குறிக்குது. ஸோ அந்த கற்பனை அந்த இஸ்ராயல் ஜனங்களை என்ன பண்ண முடியலைங்க? அவங்கள பர்ஃபெக்ட் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இந்த 6 கல் ஜாடியில் என்னதான் ரப்பணும்னு சொல்கிறாங்க? தண்ணியை ரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி எதுக்காக தான் நம்ம அங்கே வச்சுருந்தாங்க யூத ஜனங்க? அந்த 6 கல் ஜாடியிலன்னு முதலே சொல்லிட்டேன் நான். அது அவங்க சுத்திப்பறதுக்காக வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது கல் ஜாடின்னா தேவனுடைய கற்பனைன்னு புரிஞ்சிடுச்சு. இந்த கற்பனை, அதாவது கல் ஜாடி கற்பனைன்னு புரிஞ்ச பிறகு இந்த கல் ஜாடியில் என்ன ஊற்ற சொன்னாங்க? தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற சொன்னாங்க. இப்போது சத்தியவேதத்தில் தண்ணி எதை குறிக்குது? தேவனுடைய வசனம். அது நமக்கு எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். வேறு எதுக்காவது இது ஒப்பிட்டு பேசுகிறாங்களா தண்ணியை சத்தியவேதத்தில்? அது வெளிப்படுத்தின சுவிசேஷ ஜனங்களையும் சகல ஜனங்க பாஷைகள் ஜனங்களும் எல்லாருமே அப்படின்னு குறிக்குது. வேறு ஏன்னா இப்போ வந்து இந்த கல்லி ஜாடியில் தண்ணி ஊற்றுனா அது எது தான் மாறும்? திராட்சை சிகப்பு கலராக மாறணும் இல்லையா? தண்ணி ஊற்றுனா அது சிகப்பு கலராக மாறணும். அப்போது இந்த ஒரு தண்ணின்றது சத்தியவேதத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. படிச்சிருக்கீங்களா? ஒரு வசனத்தில் படிக்கலாம். சங்கீதம் 36வது அதிகாரம் 8வது வசனம். ஏன்னா அந்த கல்லு ஜாடியில் தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அந்த தண்ணி ஜாடியில் என்ன ஊற்றுனா அது சிகப்பு கலராக மாறணும், திராட்சாரசமாக மாறணும். ஏன்னா இப்போ அந்த தண்ணி என்ன வசனம், அப்போ ஜனங்களையும் குறிக்கும் எல்லாத்தையும். ஆனால் இங்கே சுவாமி ஊற்றுற அந்த தண்ணி சிகப்பு கலராக மாறணும். அப்போ அந்த சிகப்பு கலரை மாறணும்னா என்ன தான் ஊற்றணும்? ஒரு வசனத்தை படிக்கலாம்.
36 சங்கீதம் 8வது வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்ப்பீர். அதாவது உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்ப்பீர். இப்போ நதி என்ன தண்ணி இல்லையா? தண்ணி. இப்போ தண்ணியை பற்றி தொடங்கி அப்படியே வசனம் அடுத்த வசனம் என்ன பண்றாங்க சொல்றாங்க பரமா. 9வது வசனம் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. பாரு என்ன சொல்றாங்க, அந்த நதி தண்ணி அப்படின்னாங்க. அந்த தண்ணி அப்படியே பேசிட்டு வரும்போது என்னதான் சொல்றாங்க, உம்மிடத்தில் இருக்கிறது என்ன இருக்குதான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்குது அப்படின்னு. அதாவது இங்கிலீஷில் பார்க்கும்போது ஃபவுண்டன் ஆஃப் லைஃப் அப்படின்றாங்க. அப்போ வந்து தண்ணி என்ன சொல்லுதுங்க, ஜீவனை குறிக்குது. கரெக்டா? இது வந்து சத்த வசனங்கள் உள்ளே போனதான் இது புரியும். புரிஞ்சுக்கோங்க, வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. 1க்கு 2 தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வீட்டில் உங்களுக்கு புரியும். பேரின்ப நதி அப்படின்னும் போது தண்ணி, அந்த தண்ணி எதை குறிக்குதுன்னா ஜீவனை குறிக்குது. அந்த ஜீவனை குறிக்கிற தண்ணி யார்கிட்ட இருக்குதுங்க, தேவன்கிட்ட இருக்குதுங்க. அந்த தண்ணியை தான் இப்போ எங்கே ஊற்றுனுங்க, கச்சாடையில் ஊற்றணும். ஸோ அப்போ தண்ணி என்றால் எதை குறிக்குது, ஜீவனை குறிக்கும். ஸோ இப்போ எதை ஊற்றுனா தன்னோட அந்த திராட்சை ரசமாக மாறும், ஜீவனை ஊற்றுனா, அதாவது ரத்தத்தை அதில் ஊற்றுனாதான், சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் என்ன ஆகுங்க, அந்த தண்ணி ரத்தமாக மாறும். கரெக்டா? ஸோ இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போய் யாரை ஊற்ற சொன்னாங்க, சீடர்களுக்கு சொன்னாங்க. அப்போஸ்தலருக்கு அங்கே இருந்த அன்னைக்கு இருந்த சீடர்கள் சொன்னாங்க, நீ தண்ணி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண, ஊற்றுங்க அப்படின்னாங்க. அப்போது இதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த ஜீவனை அந்த ரத்தத்தை சிந்தித்தது யார், நமக்கு தெரிஞ்ச மாதிரி இயேசு சுவாமி இருந்தாங்க. இயேசு சுவாமி தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது இயேசு சுவாமி தானே அந்த தண்ணியை ரப்பணும். ஏன் சீடர்களை நப்பினாங்க? கேள்வி வரும் இல்லை உங்களுக்கு? நீங்கள் அடுத்த தடவை இது படிக்கும்போது உங்களுக்கு கேள்வி வரும். ஆமாம், சுவாமி தானே தியாகத்தை பண்ணாங்க, சீடருங்க போய் என்னத்துக்கு அதில் நீ கொண்டு போய் ஊற்று அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு என்ன இருக்குங்க, இந்த அப்போஸ்தலருக்கு ஒரு காரியத்தை செய்கிறது கொடுத்தனுங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம பழைய ஏற்பாடு காலத்தினுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இது கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரி யாருங்க, ஆரோன். ஸோ ஆரோன் யாருங்க, பழைய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடில் வரும்போது இயேசு சுவாமி ஆசாரியர். இந்த ஆசாரியருக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் ஆரோனுக்கு ஆசாரியாராக இருக்கும்போது, பிரதான ஆசாரியாராக இருக்கும்போது இவருக்கு தேவன் ஏதாவது கொடுத்திருந்தா, யாரையாவது கொடுத்திருந்தாங்களா? லேவியர் கொடுத்திருந்தாங்க இல்லையா? எதுக்கு கொடுத்திருந்தாங்க? அந்த உள்ள போறதுக்கு இல்லை, எதுக்கு தான் கொடுத்தாங்க, அந்த வெளியே இருக்கிற அந்த ஒரு பலிப்பீடத்தையும் அந்த தண்ணி இருந்த அந்த ஒரு பாத்திரத்தையும் என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிச்சுட்டு பராமரிச்சுட்டு கரெக்ட் பண்ணி வைக்கணும். அந்த வேலை செய்கிறதுக்கு யார் வச்சுருந்தாங்க, லேவியர் தேவர் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது ஆசாரியரான பிரதான ஆசாரியாரன் இயேசு கிறிஸ்துக்கு யாரை கொடுத்துருந்தாங்க, தேவன் சீஷர்களை கொடுத்துருந்தாங்க. ஸோ வேலைக்காரர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், சபையானவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த சீஷர்களுடைய கிட்ட வந்து சொல்கிறாங்க, தண்ணியை போய் அது ஊற்றுவாங்க. எதில் ஊற்றுன்னு சொன்னாங்க, கச்சாடி என்ன கற்பனை. கரெக்ட். ஏன்னா ஞாபகம் இருக்கட்டும், நான் கேள்வி கேட்குறேன், தப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அந்த கற்பனையில் என்ன பண்ணன்னு சொன்னாங்க, தண்ணியை ஊற்றுனாங்க. அதாவது ஜீவனை ஊற்றணும், அது நிரம்பணும். அதாவது ஊற்ற அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த ஜீவனை, இயேசு சுவாமி கொடுத்த அந்த ஜீவனை அவர் ஊற்றணும். இயேசு சுவாமி ஊற்றுனாங்களா, ஜீவனை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? முழுசாக கொடுத்தாங்க. ஒரு வசனத்தில் நான் படிக்கலாம். 53வது ஐசாயா 53 12வது வசனம். அவர் தம்முடைய
தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அதுல என்ன வரலையா? தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அதாவது பரிபூர்ணமா அவருடைய ஆத்மாவை என்ன பண்ணிட்டாங்களா? சுவாமியை ஊத்திட்டாங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? இங்க ஊத்திட்டாங்க. அப்போ அந்த கல்லு ஜாடியில என்னதான் ஊத்தணும்னு சொன்னாங்க? தண்ணி என்ன? அவருடைய ஜீவனை. தண்ணி என்னங்க? என்ன பார்த்தோம்? ஜீவன். ஸோ அவருடைய ஜீவனை எங்கே தான் ஊற்றணும்னு சொல்லிட்டாங்க? அந்த கல்லு ஜாடியில் பிரமாணத்தில் ஊற்றணுன்ட்டாங்க. ஏன் பிரமாணத்தில் ஊற்றணும்னு சொன்னாங்க? ஏன்னா சுவாமி வந்தப்போ என்ன சொன்னாங்க? நான் தேவனுடைய கற்பனைகளையும் அந்த தீர்க்கதரிசியின் அவருடைய வார்த்தைகளையும் நான் என்ன பண்ண அழிக்க வரல, அதை நிறைவேற்கிறத என்னங்க. ஸோ சுவாமி இப்போ அந்த இஸ்ராயல் ஜனங்கள் அந்த கற்பனைகளை, தேவன் கொடுத்த கற்பனைகளை நிறைவேற்றல. ஆனால் அது அப்படியே விட முடியாது. ஸோ தேவன் அந்த கற்பனையை நிறைவேற்றுறதுக்கு தான் கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இஸ்ராயல் ஜனங்கள் ஒரு சமயத்தை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் அவங்க பண்ணல. ஸோ சுவாமி அனுப்புனாங்க. ஸோ சுவாமி அது என்ன பண்ணுறாங்களா? நிறைவேற்று. ஒரு வசனத்தில் படிச்சிடலாம். மத்தாயி 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறது. பாருங்க, சுவாமி வந்தது எதுக்கு? நியாய பிரமாணத்தை ஆகட்டும், தீர்க்க தரிசனங்களாகட்டும், அப்புறம் அழிக்கிறதுக்கு வந்தேன்னு நீ நினைக்காதீங்க. அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேறதுக்கு தான் வந்தே அப்படின்ட்டாங்க. ஸோ சுவாமி வந்தது முதல் வருகையில் தேவனுடைய கற்பனைகளை என்ன பண்ணோம்? நிறைவேற்றத்துக்கு தான் வந்தாங்க. அது அழிக்க வரல. தீர்க்கதரிசிகளோட வசனங்களை ஆகட்டும், இதையாகட்டும் என்ன பண்ணல, அழிக்க வரல. அது இப்போ நிறைவேற்றணுன்னா அது கற்பனைகளை, தேவன் கொடுத்த கற்பனைகளை நிறைவேற்றினாங்க. அவருடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாங்க? ஊத்தினார் அப்படின்னு எதில் படித்தோம்? 53:12 ஐசாவில் படித்தோம். ஸோ அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தினை ஊற்றிட்டாங்களாம். ஸோ அவருடைய ஆத்மான்னா அவருடைய லைஃப் எதில் ஊற்றுனாங்க? மரணத்தில் ஊற்றிட்டாங்க. அந்த கல் ஜாடியில் என்ன பண்ணாங்க? தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஊற்றுனாங்க இல்லையா? எதில் ஊற்றுனாங்க? ஏன்னா இன்னொரு வாட்டி கேள்வி கேட்குறது. கச்சாடி இல்லை. கச்சாடி என்ன? தேவனுடைய கற்பனை இல்லையா? ஸோ அந்த கற்பனைக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவனை என்ன பண்ணுறாங்க? இப்போ கிறிஸ்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஊற்றும் பொழுது என்னாச்சு? தேவனுடைய கற்பனை செஞ்சு முடிச்சுட்டாங்க கிறிஸ்து. கரெக்டா? இப்போது இயேசு சுவாமி அந்த கற்பனையில் ஊற்றிட்டு நிறைவேற்றிட்டாங்க. அதில் இருந்தது உங்களுக்கு என்ன பண்ணாங்க? அதனே இருந்து அந்த ஊற்றும் போது அந்த திராட்சரசமாக மாடிச்சு. அந்த கற்பனையில் இருந்தால் உங்களுக்கு கற்பனை கொடுத்தாங்க. அதில் இருந்தால் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுத்தாங்க? பந்தயக்காரர்கள் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, சுவாமி முதல்ல வந்தது யாருக்குன்னு சொன்னாங்க? முதல் இஸ்ராயல் ஜனங்களுக்கு இல்லையா? ஸோ சுவாமி அந்த கற்பனையை நிறைவேற்றிட்டாங்க, தன்னுடைய ஜீவனை ஊற்றிட்டாங்க. இப்போ அதில் இருந்து புது உடன்படிக்கை வந்துருச்சு. அந்த உடன்படிக்கை உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல இஸ்ராயல் ஜனங்களுக்காக வந்தாங்க. இஸ்ராயல் ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? அது கொடுக்கணும். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் இஸ்ராயல் ஜனங்க கேட்பாங்க, சுவாமி இது பண்ணாங்க, நமக்கு எதுவும் சொல்லலை அப்படின்வாங்க. கரெக்டா? ஸோ முதல்ல வந்தது இஸ்ராயல் ஜனங்களுக்காக தான் சுவாமி வந்தாங்க. அப்போது அந்த திராட்சாரசம் அப்படின்னா ஒரு உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. சுவாமி அதாவது அவருடைய தியாகத்தின் மூலமாக வருகிற ஒரு ஜீவனை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு ஜீவனை அவங்களுக்கு போதிக்கணும். இல்லை இஸ்ராயல் ஜனங்களை இந்த திராட்சாரசத்தை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் கொடுன்றாங்க. ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா சம் அப்படின்னு, சம்மன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய். அந்த தமிழ் பைபிள் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது எப்படி இருக்குமா? அது வசனம் படிக்கிறீங்களா? யோவான் 2வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8-9 ஏதாவது வரும் பாருங்க. 8வது வசனம். அவர் அவர்களை
நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு வந்து மொண்டு அப்படின்னு இருக்க. இப்போ மொண்டுன்னு ஒரு பக்கெட் கூட மொண்டு போய் கொடுக்கலாம், சொம்பில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் பைபிளுக்கு டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக சம் அப்படின்றாங்க. அதாவது கொஞ்சமாக எடுத்து, ஏன்னா உடம்புடிக்கு அவங்களுக்கே ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இல்லை இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா. திராட்சாரசத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை மூலிமா அந்த திராட்சாரசம் வந்துடுச்சு. அந்த திராட்சாரசம் உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஸோ அந்த திராட்சை ஆசீர்வாதத்தை கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்கன்னாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா? எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க இல்லையா? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, முந்தி கொடுத்த திராட்சாரசத்தோட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க இல்லையா. முந்தி நீங்கள் கொடுத்த திராட்சாரசத்தோட இது, அதாவது ஏன் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உண்மையான திராட்சாரசத்தை சுவாமி உருவாக்குனாங்க அவருடைய ஜீவன் மூலமாக. அது என்னதான் குடிக்குதுங்க, நமக்கு இஸ்ராயல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஜீவன் கொடுக்கறது, அவருக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு காரியம் மறுபடியும். ஏன்னா அந்த ஸ்திரீ வந்து சொல்லிச்சு சாமிகிட்ட, சுவாமி திராட்சாரசம் தீர்ந்து பிடிச்சி நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. கரெக்ட் வசனம், ஏதாவது செய்யுங்கன்னும் போது சுவாமி என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஜீவனை அதில் ஊற்றுனாங்க. அந்த கற்பனைக்குள்ளே இருந்து ஊற்றின பிறகு அதை நிறைவேற்றிட்டு அந்த திராட்சாரசத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க? ஏன்னா பழைய ஏற்பாடு தான் கேட்டுட்டு இருக்குது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு போது அது செஞ்சுட்டாங்கன்னு பார்க்கணும் இல்லையா. பார்க்கும்போது யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல வந்ததே சுவாமி இஸ்ராயல் ஜனங்களுக்கு. அப்போ இஸ்ராயல் ஜனங்கள் அது வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க? நல்லதாக இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா குட் குவாலிட்டி ஆஃப் வைன் அப்படின்றங்க. நல்லா இருக்கு, குட் குவாலிட்டி. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த குட் குவாலிட்டி ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அதன் மூலமாக என்னதான் கிடைக்குங்க? நம்முடைய பாவங்களை நீக்கிடலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுங்க? நமக்கு பாவ மன்னிப்பு, இஸ்ராயல் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நிறைவேறும். அதோட என்ன வருங்க? ஆசீர்வாதம். ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கவே என்ன பண்ணிட்டாங்க, அந்த முதல்ல இஸ்ராயல் ஜனங்களுடைய மேல் விசாரிக்கிற யாருன்னா, இஸ்ராயல் ஜனங்களை இருக்கிற எல்லா ஜனங்களோட மேலே அதிகாரிகள். ஏன்னா அதிகாரிகளுக்கு கொடுத்தாக்க வேறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ கொண்டு போய் ஏதாவது கொடுத்தா, ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்தா அது எல்லாம் அவன் தானே எல்லாருக்குமே இது பண்ணுவாங்க அந்த இருக்கிற ஏரியாவுக்கு எல்லாம். ஸோ அந்த மாதிரி முதல்ல அந்த மேல் விசாரக்காரங்க கொடுத்தாங்க. அது என்ன சொன்னாங்க? பெஸ்ட் வைன் அப்படின்னாங்க. இது நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பாருங்க, இப்போ அப்போஸ்தலர் கிறிஸ்து சத்த பிறகு இவங்க வந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்னாவது, தேவவசனம் பெருசா பெருகிட்டு இருந்தது. அப்புறம் அதோட சீஷருடைய தொகை என்ன ஆயிடுச்சா? பெருசா பெருகிடுச்சு. அப்புறம் பாருங்க, விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டாங்களா? கீழ்ப்படிந்தாங்கன்னா அவங்க சொன்ன சுவிசேஷத்தை சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர் சொன்ன அந்த சுவிசேஷத்தை அவங்க அங்கீகரிச்சுட்டாங்க. அங்கீகரிச்சுட்டு என்ன சொன்னாங்க? இது நல்லதாக இருக்குது. ஏன்னா இவங்க யார் தான் இருந்த ஆசாரியர்கள் யார் தான் ஆயிருந்தாங்க? முதல்ல இஸ்ராயல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு கட்டளைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது அவங்க தான், ஆசாரியர் தான் ஜனங்களுக்கு. இப்போ அந்த ஆசாரியர் என்ன பண்ணிட்டாங்க? இந்த நல்ல ஒரு திராட்சாரசத்தை அவங்க சேவிச்சுட்டு என்ன சொன்னாங்க? பழைய ஒரு கட்டளையோட இந்த கட்டளை என்ன இருக்குது? அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், முதல்ல யாருக்கே கொடுத்துட்டாங்க? இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாங்க சேவிக்கிறதுக்கு. சேவிச்சுட்டு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வசனம் என்ன சொல்லிச்சு? முதல்ல கொடுத்த திராட்சாரசத்தோட இந்த திராட்சாரசம் என்ன இருக்குது? இந்த ஆசீர்வாதம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ வேறு இன்னும் பெரிய அதிகாரிகள் இதை சேவிச்சாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை படிக்கணும். அப்போஸ்தலர் பணி 18வது அதிகாரம் 8வது வசனம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 8வது வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய பாருங்க, ஜெப ஆலயத்தின் தலைவர் இவர் சினகாக் லீடர், ஒரு பெரிய ஜெப ஆலயத்தின் லீடர் இவர். எப்படிமா கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் கிறிஸ்பன்னும் அப்படின்ற ஒரு ஜெப ஆலயத்தின் லீடர். இவர் என்ன பண்ணிட்டாங்களா பாருங்க, தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கர்த்தருக்கு என்ன ஆயிட்டாங்களா? விசுவாசம் உள்ளவர் ஆயிட்டாங்க. பாருங்க, இவங்க ஒரு சினகாக் லீடரு. இவர் என்ன ஆயிட்டாங்களா? கர்த்தருக்கு வசனங்களை கேட்டு அந்த புது உடன்படிக்கையின் திராட்சாரசத்தை அவங்க சேவிச்சுட்டு அந்த சுவிசேஷத்தை கேட்டு என்ன ஆயிட்டாங்களா? எல்லாருமே விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டாங்க? அவங்க சேவிச்ச திராட்சாரசம், அவங்க சேவிச்ச அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய தியாகத்தினுடைய பலி அந்த அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க ஏற்றுக்குவாங்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜெப ஆலயத்தினுடைய தலைவனான சூசேனும் கூட என்ன பண்ணுறாங்க? இந்த சேவிக்கிறாங்க. இவரு ஒரு ஜெப ஆலயம். ஏன்னா ஒரு ஆதாரமான ஒரு வசனத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18:17 இருக்குது. அது போகலாமா? அது சூசேன் அப்படின்ற ஒரு ஜபாலயத்தின் தலைவர். இவரு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னு அந்த சுவிசேஷத்தை கேட்டாங்க. இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு தான் என்ன பேருன்றாங்க? அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்க இல்லையா, அந்த சுவிசேஷத்துக்கு என்னதான் பேருங்க? அன்பின் பிரமாணம்ன்றாங்க. ஸோ அந்த அன்பின் பிரமாணம் அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அன்பின் பிரமாணம் எதில் தான் இருந்து வந்ததுங்க? கல்லு ஜாடியில் இருக்கிற திராட்சாரசத்துல இருந்து. அந்த கல்லு ஜாடி என்னக்கா என்ன? தேவனுடைய கற்பனை. அந்த கற்பனையில் இருந்தால் என்ன வந்துச்சுங்க? அன்பின் பிரமாணம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு கடைசியில் சுவாமி கொடுத்துட்டு போனாங்க 2 பிரமாணம். தேவனை நேசி முழுமையா, பிற சகோதரனை நேசி. அடுத்தது திருப்பி கடைசியில் என்ன சொன்னாங்க? கடைசியா உன்னுடைய சகோதரனை உன் போலவே நேசினுங்க. ஸோ அந்த பிரமாணம், அன்பின் பிரமாணம் எதிலிருந்தால் வந்துச்சுங்க? இந்த கற்பனையில் இருந்தால் சுவாமி எடுத்து கொடுத்துட்டாங்க. கரெக்டா? என்ன சார்? ஸோ பாருங்கள், சுவாமி ஒரு சின்ன ஒரு அற்புதத்தில் தேவன் எந்த அளவுக்கு சத்தியத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இது படிக்கும்போது எனக்கு தூக்கமே வரல. அந்த அளவுக்கு சத்தியம் இதில் தேவன் எழுதி வச்சுருக்காங்கன்னா அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை இந்த உலகத்தின் மேலும் இந்த இஸ்ராயல் ஜனங்கள் மேலும் தேவன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த பிரமாணம், அன்பின் பிரமாணம் இந்த கல் ஜாடியில் இருந்தால் என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஸோ இந்த திராட்சாரசம் பெரிய இடத்துல இருப்பவர்கள் ருசி பார்த்தாங்க. அடுத்தது யார் ருசித்து பார்க்கணும்? மேல் விசாரிக்கர் பார்த்துட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? இன்னும் அவங்க என்ன பண்ணலங்க? ருசி பார்க்கல. இன்னும் இப்போ யார் தான் பார்த்துருக்காங்க? அந்த மேல் விசாரக்கர், அதாவது இஸ்ராயல் ஜனங்களில் இருக்கிற ஒரு லீடர்ஸ், அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன 2 கண்ணோட்டம் ஞாபகத்துக்கு வரணும். அதாவது 7வது நாள் 3வது நாள். இப்போது அந்த வசனம் 3வது நாள் அப்படின்னு எழுதும்போது யோவான் 3வது நாள் சொல்லும் போது நாள் கணக்கில் எடுக்கும்போது அது 7வது நாள் ஆகுது. இப்போது அந்த பந்தியில் இருக்கிற எல்லா ஜனங்க இன்னொரு ராட்சசத்தை சேவிக்கல. ஸோ அந்த 7வது நாள் இருக்கிறது யாருங்க? நாம தான். ஸோ இப்போ அந்நிய ஜனங்க தானே, யூத ஜனங்களும் சாதாரண ஜனங்களும் இருப்பாங்க. அந்த கல்யாணத்தில் யாரும் இருப்பாங்க? உலக ஜனங்களும் இருப்பாங்க. கரெக்டா? இப்போ அதில் இருக்கிறவங்க இப்போ சேவிக்கணும். எப்போ சேவிச்சாங்க? கல்யாணத்துக்கு வந்த அன்னைக்கு சேவிச்சாங்க. சுவாமி செய்யும் போது அது எத்தனாவது நாள்? 7வது நாள். அப்போ 7வது நாளில் யார் இருக்கிறாங்க? நாங்கள் சபையாக இருக்கிற நாமளும் இருக்கிறோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இதை சேவிச்சுட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ அருமையாக உங்களுக்கு இது ஒரு தேன் போல் உங்களுக்கு என்ன ஆகுங்க?
இங்கே மனசுக்கு வருது. ஸோ வாரக்கணக்கில் பார்க்கும் பொழுது 7வது நாள், அதாவது நாம் நிற்கிற இந்த காலத்தில் நாம் சுவிசேஷத்தை கேட்டோம், அங்கீகரித்தோம், சுவாமிக்கு முன்னால் வந்து உட்காந்துருக்கோம். 3வது நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி 3வது நாள் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி இயேசு சுவாமிக்கு ஒரு நாள் என்ன, எவ்வளோ நாள்? 1000 வருஷம். 3வது நாள் அப்படின்னு போது எவ்வளோ 1000 வருஷம்? 3000 வருஷம். அப்போ வந்து சுவாமி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3000. அப்போ இதுக்கு தான் என்னக்கா, இது புது ஏற்பாடில், அதாவது கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு என்னாக்க ரொம்ப பிரயோஜனம். எப்படின்னா, நாம் இப்போ வந்து 7வது வருஷ காலத்தில் இருக்கிறோம். சுவாமி 2வது நாளில் இந்த காரியத்தை செஞ்சு போயிட்டாங்க. 7வது நாளில் இந்த திராட்சை ரசத்தை நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நாம் சேவிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 3வது நாளில் சேவிக்கிற நமக்கு என்ன இருக்குதுங்க? ஏன்னா 3வது நாள் எதோ குறிக்குது? டபுள் ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ நாம் சேவிச்சுட்டு இருக்கிறது எத்தனாவது நாள்? 7வது நாள். அதில் 3வது நாள் கணக்கு. ஸோ 3வது நாளில் நாம் இப்போ தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அவரை பின்பற்றி போயிட்டுருக்குறோம். நமக்கு என்ன இருக்குதுங்க? டபுள், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இது கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். நம்ம எவ்வளவு தேவனுடைய கிருபையில் விசேஷமாக நம்ம தேவனை அழிச்சிருக்கிறாங்கன்னா, நமக்கு 2 முறை ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, என் பக்கம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். ஓஷியா 6வது அதிகாரம் 1-2வது வசனத்தில், ஓஷியா 6வது அதிகாரம் 1-2. ஓசியா 6வது அதிகாரம் 1-2 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். பாருங்க, இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க? நம்மை கீறினார், அவரே நம்ம குணமாக்குவார். யார் சொல்றது? இஸ்ராயல் ஜனங்க. கரெக்டா? ஏன்னா இஸ்ராயல் ஜனங்க தான் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாக நடந்தாங்க. ஸோ விரோதமாக நடந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள கீறிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள குணமாக்குவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. எத்தனாவது நாளில் நினச்சாங்க? அப்படிமா, நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பாருங்க, 2 நாளுக்கு பின்பு. கரெக்டா? 2 நாள் இஸ்ராயல் ஜனங்க என்ன இல்லைங்க? நிலம், அவங்களுக்கு இடமே இல்லை. கரெக்டா? இயேசு சுவாமி சத்த பிறகு 2 நாள் அப்படின்னா 2000 வருஷம் என்ன இல்லைங்க? இஸ்ராயல் ஜனங்க இல்லை, அவங்க சொந்த நிலத்தில் இல்லை, எல்லாம் போயிட்டாங்க எங்கேயோ. ஸோ மறுபடியும் போகலாம் அப்படின்னு 2வது நாளில் அவங்களுக்கு மனசு வந்துச்சு. தேவனே கொடுப்பாங்க அவங்களுக்கு. கொடுக்கும் போது என்னாச்சு? நாங்கள் தேவனிடத்துக்கு போகலாம். அவங்களே நமக்கு காயப்படுத்தினாங்க. நம்ம காயத்தை என்ன பண்ணுவாங்க? குணப்படுத்துவாங்க. குணப்படுத்திட்டாங்களா? கட்டுவார். அதாவது குணப்படுத்திடுவாங்க. கட்டிட்டாங்களா? குணப்படுத்திட்டாங்களா? எப்படி நினைக்கிறது 2வது நாள் குணப்படுத்திட்டாங்கன்னு? அதாவது இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் பார்த்தாங்க இல்லையா? 37வது அதிகாரத்தில் என்ன பண்ணாங்க? ஒளிர்ந்த எலும்புகள். அது வந்து என்ன ஆச்சுங்க? 2000 வருஷமா ஏதோ ஒரு மூலையில் கிடந்தது, ஒரு மண்ணாக இருந்தது. அந்த உயிர்ந்த எலும்புகள் என்ன ஆச்சுங்க? அது ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. ஆனதுனால தான் என்ன ஆச்சு? இல்லைம்மா, ஜீவன் கொடுத்ததுனால. அது யாருன்னு சொன்னாங்க? அது இஸ்ராயல் ஜனங்கன்னு சொன்னாங்க. 11வது வசனம் 37-11 பார்க்கும்போது அது யார் அப்படின்னு கேட்பாங்க எசேக்கியேல். இது இஸ்ராயல் ஜனங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு உயிர்ப்பித்து அவங்களுடைய இடத்துல 2000 வருஷத்துல இல்லாத இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஜீவன் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுச்சு. அதாவது அந்த சரீரம் எல்லாம், எலும்பு சதை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆவி எப்போ மேசியாவை ஏத்துக்கும் போது தான் வரும் அப்படின்ட்டு மெசேஜ்ல. என்னன்னா இயேசு கிறிஸ்துவை மேசியாவா அவங்க ஏத்துக்கும் போது தான் இல்ல ஜீவன் பெறுவாங்க. அது வந்து இந்த கருத்து எப்படி என்னக்கா, நீங்க பார்த்தா அது இஸ்ராயல் ஜனங்கன்னாங்க. இப்போ வந்து இங்க என்ன சொல்லுது? 3வது நாள்ல
கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த 3வது நாள் 2 நாளில் இஸ்ராயல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? தேவன் நம்மளை என்ன பண்ணாங்க? கீறிட்டாங்க, மறுபடியும் அவங்க நம்மளுடைய காயத்தை கட்டிடுவாங்கன்னு போது 2 நாள் கழிச்சு 2000 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்க? தேவன் அவங்கள சுத்தப்படுத்திட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல நிறுத்தலைன்னாக்கா இன்னைக்கு இஸ்ராயல் ஜனங்களோட டைம் பீஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜீவன் கொடுத்தாங்க, ஆனால் என்ன அவங்க இன்னும் சாப்பிடல, திராட்சை ரசத்தை சாப்பிடல. ஆனால் 2வது நாளில் ஜீவனை அவங்களுக்கு கொடுத்துட்டு இஸ்ராயல் தேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள நிலை நிறுத்திட்டாங்க இல்லையா? ஏன்னா அது இயேசு கிறிஸ்து வரும்போதுன்னு சொல்லும் பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சி காலம் என்ன ஆயிடுச்சுங்க? ஆரம்பம் ஆயிருக்குது. ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா இஸ்ராயல் ஜனங்க இருந்ததா நம்ம வந்து இருக்க முடியுமாங்க? இஸ்ராயல் ஜனங்களை உட்காந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இஸ்ராயல் இப்போ அவங்க வந்து ஒரு சிம்மாசனம் போட்டு உக்காந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த யுத்தத்தை செஞ்சாலும் இஸ்ராயல் ஜனங்க என்ன ஆகிட்டு இருக்காங்க? ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும், உங்களை வந்து நான் நெட்டிடுவேன், நெட்டின பிறகு என்ன பண்ண முடியாதுங்க, யாருமே அது புடுங்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இது தேவனுடைய வார்த்தை, கட்டளை. இப்போ தேவனே இஸ்ராயல் ஜனங்களை 2000 வருஷம் கழிச்சு அங்கே வந்து நெட்ட பிறகு அது திருப்பி பிடுங்க முடியுமா? அதை நெட்டினாக்கா அது வளரணும் இல்லை, இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது அவங்களுக்கு உயிர், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உயிர் வரணும்னா இந்த திராட்சாரசத்தை சேவிக்கும். தேவன் அதை கொடுப்பாங்க அவங்களுக்கு மனசு கொடுப்பாங்க. மனசு கொடுத்து சேவிக்கும் போது, ஓஹோ நான் இவ்வளவு நாள் பிதாவாகிய தேவனை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம், இந்த திராட்சரசத்தை நம்ம என்ன பண்ணல, சேவிக்கல. 7வது நாள் 3வது நாளில் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாக கொடுப்பாங்க. நமக்கு 7வது நாளில் கொடுப்பாங்க, அவங்களுக்கு 3வது நாள்னா அவங்களுக்கு 7வது நாளில் இது காரியம் நடக்கும். எப்போ நடக்கும்னா அது 1000 வருஷ அரசாட்சி காலத்தில் இது நடக்கும். இந்த எல்லா காரியமும் 1000 அரசாட்சி காலத்தில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1000 வருஷாட்சி ஒரு பாடம் எடுத்துக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா சத்திய வேதத்தை வர வர எப்படி வசனங்கள் வளர்ந்துருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். பழைய காலத்தில் சொன்ன வசனங்களை கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நம்ம அதை பின்பற்றி போனால் கொஞ்சம் சத்தியம்தான் நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வளர்ந்த சத்தியத்தை நம்ம கேட்க கேட்க என்ன ஆகும்? நாம் வளரும். ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை வளரும் போது உங்களை தேவன் எடுத்துக்க வாழ்வாங்க. நீங்கள் பழைய காலத்து மாதிரியே இருந்தால் உங்களை எப்படி எடுத்துக்குவாங்க இல்லையா? இப்போ அது நடந்துடுச்சு இல்லை அப்படின்றது வசனங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை என்ன ஆகும்? அதிகரிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அப்புறம் பிதாவாகிய தேவனே என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமாக பின்பற்றி போவீங்க. கரெக்டா? ஏன்னா கிறிஸ்து வந்து தான் ஜீவனை கொடுப்பாங்க. ஸோ அவங்கள வர வச்சுட்டாங்க, அங்கே உயிர் கொடுத்துட்டு அவங்க உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் என்ன தான் அவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படலை? திராட்சாரசத்தை. சுவாமி வந்திருக்கும் போது என்ன இருக்கும்னு சொன்னேன்? சுவாமி அல்லம்மா, சுவாமி வந்தாக்கா உலகத்தில் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். ஸோ அந்த ஆசீர்வாதம் கூட யார் கூட இருக்கிறாங்க? இஸ்ராயல் ஜனங்க கூட. இப்போ இஸ்ராயல் ஜனங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அவங்களை எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் என்ன ஆகலைங்க? கிறிஸ்துவனுடைய சாக்ரிஃபைஸினுடைய ஒரு தாக்கம் அவங்கக்கிட்ட என்ன இல்லைங்க, போய் இன்னும் சேரல. இந்த திராட்சரசம் அப்புறமா குடிப்பாங்க. அது ஒரு காலம் இருக்குது. இந்த 1000 வருஷம் ஆட்சி காலத்துலேயே அவங்க குடிப்பாங்க. ஏன்னா இது நடுவில் வரக்கூடாது. நீங்கள் கேட்டீங்க, கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் இப்போ செஞ்சிச்சா உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓ இது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி. கரெக்ட் இல்லையா? சுவாமி வந்து உக்காந்து அவங்கள உயிர்ப்பிச்சு உக்காந்துட்டாங்க. 2வது நாள் என்ன குணமாக்குறேன்ட்டுங்க, நம்மளை சுவாமி குணமாக்க கட்டிட்டாங்க. இப்போ கட்டிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. பேசிக்லே வருது. ஆனால் பேசிக் சப்ஜெக்ட் கூட இப்போ வந்து ஓரளவுக்கு இன்னும் பெருசாக வந்துடுச்சு. அதிகமான ஒரு சத்தியம் வழக்க வந்துச்சு. அப்போது கேட்ட பேசிக் பாட்டை வேறு, இப்போ பேசிக் பாட்டை போயிட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு வரும். ஏன்னா நம்முடைய வாயில் இருந்து சொல்லலை, சத்திய வசனங்கள் மூலமாக நீங்கள் ஆதாரம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இயேசு தியாகத்தை செஞ்சுட்டாங்க. அது கல் ஜாடியில் அந்த கற்பனையில் ஊற்றிட்டாங்க. அந்த கற்பனையிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு
அன்பின் பிரமாணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த அன்பின் பிரமாணத்தை இஸ்ராயல் ஜனங்க லீடர்ஸு அன்னைக்கு சாப்பிட்டாங்க. ஸோ அன்னைக்கு சாப்பிட்டாங்க. அடுத்தது என்ன ஆகலைங்க, அவங்க சபைக்குள்ளே வரல. ஏன்னா அப்போ வந்து சர்ச் ஹிஸ்ட்ரி போகணும், 7 சபைகளோட காரியம் பார்க்கும் பொழுது ஏன் வரல, ஏன் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு புரியும். ஸோ அடுத்தது தேவன் என்ன பண்ணாங்க, அது புறஜாதிகளுக்கு அந்த திராட்சரசத்தை அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க, இது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, ஓ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த திராட்சாரசம் அப்படின்னு ஆசீர்வாதம், இந்த திராட்சாரசம் ஆசீர்வாதம் என்றது இந்த சமயத்தில் கடவுள் எப்படி தான் இந்த உலக ஜனங்களுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மலையிலிருந்து ஊற்றுவாங்களாம். ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், 3வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் அப்படின்னா வருகிற காலம். அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் 1000 வருஷம் ஆட்சி காலத்தில் சொல்லுமா. பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள். பாருங்க, ஒரு தண்ணி ஆறுகள் மாதிரி மலையிலிருந்து என்ன பண்ணுவாங்களா, திராட்சரசம் படி அது அப்படியா, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும், சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். பாருங்க, ஆலயத்தில் தேவனுடைய ஆலயம் மலையில இருக்குது, மலையிலிருந்து என்ன ஆகுமா, அது வந்து விட்டு வரும். அப்போ யாருக்கு ஊத்து வேணும் என்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஊற்றுவாங்க மலையிலிருந்து. ஒரு வசனத்தை படிச்சிடலாம். ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் 13. ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனம். இதோ உழுகிறவன் அரிக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறது, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வந்து இது யாருக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்து, மலை அப்படின்னா என்ன, சத்தியவேதத்தில் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இயேசு சுவாமி ஸ்தாபிக்கும் போது அந்த மலையிலிருந்து என்ன ஆகுமா, திராட்சரசம் வழியும் யாருக்கெல்லாம் இது வந்து சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலக ஜனங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இன்னொரு வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம், சேனைகள் கர்த்தர் இந்த மலையில சகல ஜனங்களுக்கும் ஒரு விரைந்தை ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க வசனம் இருக்குது. அதாவது ஐசாயா 25வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஐசாயா 25வது வசனம், 25வது அதிகாரம் 6வது வசனம், 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை. இந்த மலையில என்ன, தேவனுடைய மலையில, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மலையில என்ன பண்ணுவாங்க, சகல ஜனங்களுக்கும். பாருங்க, அங்க மலையில ஆசீர்வாதத்தை ஊத்துனாங்க, ரத்த இது மாதிரி. இங்க என்ன சொல்றாங்க, சகல ஜனங்களுக்கும் படிமா ஆயத்தம் படுத்துவார். கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசம் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான நிறைந்த விருந்தாயிருக்கும். அப்படி பழமையான திராட்சரசம் என்னங்க, அதாவது உலக தோற்றுவதற்கு முன்பாக உலக மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கடவுள் நியமித்திருந்தாங்களோ அந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரல. ஸோ அந்த ஆசீர்வாதம், ஏன்னா இங்கே மலையிலேருந்து ஊற்றுறது என்ன, திராட்சரசம் தானே. அப்போ ஆசீர்வாதம் பழைய காலத்தில் அந்த சொல்லியிருந்தாங்க, தேவன் அது என்ன பண்ணிட்டாங்களா, அது இங்கே இப்போ இந்த கிறிஸ்தனுடைய ராஜ்யத்தில் அது நமக்கு மலையிலிருந்து சகல ஜனங்களுக்கும், இந்த உலக ஜனங்களுக்கு அது ஊற்றப்படும் அப்படின்னு பார்த்துறோம். ஸோ ஏன் இது வந்து திராட்சரசம் பழமையான திராட்சரசம் அல்ல, இது என்ன திராட்சரசம், தெளிந்த பழமையான திராட்சரசம். ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழைய திராட்சரசம் இல்லை, தெளிந்த பழமையானன்னா பொய்யான போதனைகள் இருந்தது. ஸோ அந்த போதனைகள் எல்லாம் இல்லை. இப்போ இந்த புதிய திராட்சரசம் புதிய போதனை, அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிற ஒரு காரியமாகும்.
ஸோ அதனால தாங்க தெளிந்த பழமையான இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். அந்த ஒரு சின்ன மிராக்கல் சுவாமி செஞ்சது, அந்த மிராக்கல் சும்மா அதில் தண்ணி ஊற்றுனாங்க, அது என்ன ஆயிடுச்சுங்க, திராட்சரசமாக மாறிடுச்சு. நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம், திராட்சரசமாக மாறிடுச்சு, சாமி அற்புதம் செஞ்சாங்கன்னா சுவாமி தேவனுடைய பிள்ளை இல்லையா, அவங்க எது வேணாலும் செய்யலான்னு அப்படியே தான் நினச்சிருப்போம். ஆனால் அதில் தேவன் இந்த அளவுக்கு சத்தியம் வச்சுட்டு அது நமக்கு இந்த கடைசி காலத்தில் இந்த திராட்சரசம் நமக்கு ஊற்றிருக்காங்க அப்படின்னு பழக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். இது தெரிஞ்சால் தானே உங்களுக்கு வசனங்கள் புரிஞ்சால் தானே உங்களுக்கு என்ன ஆகும், தெளிவாக இருக்குது. அதனால் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரியரே, இப்போது இந்த எங்கிருந்தால் இந்த திராட்சரசம் வருகுது, மலையிலிருந்தா. மலை என்னக்கா என்னங்க, தேவனுடைய ராஜ்யம். ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மலைக்கு மேலே தேவனோட ராஜ்யம், மலை மலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் சொல்லிட்டு வர்றாங்க? எங்கே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, இப்போ மலையிலேருந்து திராட்சரசம் ஊற்றுனாங்க, கிறிஸ்து எங்கே தான் வர்றாங்கன்னுவாங்க, மலைக்கு மேலே தான் வருவாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா தேவனோட ராஜ்யம் மலை மலை அப்படின்றது ஏன் சொல்கிறாங்க? ஒரு காரணம் வேணும் இல்லையா? நீங்கள் சத்தியத்தில் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை மலை 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 அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கு நம்ம எப்படி தான் நினைக்கணும் அப்படின்னு போது, ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது? ஏன்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் இருக்கு. ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது? மலையில் இருந்ததுங்க. ஏன்னா ஒரு சூழ்ச்சியான உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த மலையிலிருந்து என்ன தான் வந்துச்சுங்க, 4-6 நதிகள். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நதி எங்கே தான் பிறந்து வருதுன்னாக்கா மலையில் தான் வரும். 95% மலையிலிருந்து அந்த தண்ணி வரும். ஸோ அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த 4 நதிகள் வரும் பொழுது அந்த மலையிலிருந்து தான் வந்துச்சு. அதுக்கு தான் அது வந்து எளிதில் இருந்ததுங்க, மலை மேலே இருக்கணும் இல்லையா? இதுக்கு ஆதாரமான வசனம் இருக்கா? இருக்கா? மலையில் தான் இருந்துச்சு ஏதேன் தோட்டம் அப்படின்றதுக்கு ஒரு வசனம் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுக்க வேண்டாம். ஒரு வசனத்தில் படித்தேன். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14வது வசனம். ஏன்னா இது நமக்கு தெரியும், யாருக்கு? லூசிஃபருக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வசனம். 14வது வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக, யாரை காப்பாற்றுறதுக்காக? ஆதாமி ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பட்ட கெருபி தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எங்கே தான் இருந்துச்சு? பர்வதத்துக்கு மேலே இருந்துச்சு. அப்போ சேட்டன், அதாவது லூசிஃபரை அதுக்கு மேலே இருக்கிற ஆகாசத்தில் அவங்கள வச்சுட்டாங்க. மேலே என்ன பண்ணாங்க? அந்த மலைக்கு மேலே வச்சுட்டு, மலையிலே தேவனுடைய ராஜ்யம் இருந்தது, ஏதேன் தோட்டம் இருந்தது. அங்கே யார் தான் வச்சுட்டு இருந்தாங்க? அது லூசிஃபரை தேவன் நியமிச்சிருந்தார். கரெக்டாக? ஸோ தேவனுடைய அரசாங்கம் இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் மலைக்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ தேவன் எந்த இடத்துல அவங்களுடைய ராஜ்யம், அதாவது பழைய காலத்தில் ஆதாமனுடைய காலத்தில் இருந்தது மலைக்கு மேலே, அதே மாதிரி மலைக்கு மேலே தான் தேவனுடைய ராஜ்யம் வரும். அதனால தான் எந்த ஆசீர்வாதமாகட்டும் ஏதாகட்டும் மலை மலை என்ற சத்தியவேதத்தை சொல்கிறாங்க. இது வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ அதனால், ஏன்னா நாமினல் கிறிஸ்டியன்கிட்ட போகும்போது அவங்க கேட்பாங்க உங்களை, மலை மலை என்ன எடுக்குது, என்ன அர்த்தம்னாக்கா நீங்கள் தேவனுடைய ராஜ்யம்னுட்டு அவங்கள புரிஞ்சுக்கணும் இல்லை. ஏன் மலைக்கு மேலே தான் வந்துச்சுன்னாக்கா ஏதேன் தோட்டம் இருந்தது அங்கே இல்லையா? ஸோ பாருங்கள், அதில் இன்னும் ஒரு சத்தியம்னா, இப்போ ஆதாம் வந்து தேவன் கட்டளை கொடுத்தாங்க. அது கூட கேட்பாங்க. ஏன்னா எல்லா சகோதர சகோதரிகளும் நாமினல் கிறிஸ்டியன்ஸும் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்தை படிப்பாங்க. முதல் அத்தியாயத்தை ஒரு 10 அதிகாரத்தை ஒரு 5 அதிகாரத்தை இல்லை 10 தடவை படிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, தேவன் வந்து ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தாங்க, நீ இந்த பழத்தை சாப்பிட்ட என்ன ஆகுவ? அந்த நாளில் சாவாங்க. அந்த இடத்துல ஆதாம் ஏதாவது பதில் சொன்னாங்களா தேவனுக்கு? இல்லைங்க. இப்போ வந்து தேவன் வந்து ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தாங்க, பாருப்பா இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நீ என்ன பண்ணுவேன்? அந்த நாளில் சாகுறேன்னாங்க. ஆதாம் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாங்களா?
ஏன்னா தேவன் கட்டளை கொடுக்கும்போது அது நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், அது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அந்த கட்டளை, அப்புறமா உங்களுக்கு அந்த கட்டளை பொருந்தும். ஆனால் ஆதாம் சொன்னாங்களா? இல்லை, எதுவுமே சொல்லலை. அப்போ எதுவுமே சொல்லலைன்னா என்னங்க அர்த்தம்? ஆதாம் ஏற்றுக்கலையோ இல்லை அது அங்கீகரிக்கலையோ நமக்கு தெரியாது. அங்கே இருக்குதா வசனம்? அவங்க ஊன்னு சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, ஏதாவது வசனம் இருக்கா? ஏன் கொடுக்கப்படல? அது யார் தான் கொடுக்குறாங்க? ஆமாம்மா, அவங்க உடன்படிக்கை மீறினாங்க. சரி, அவங்க உடன்படிக்கை சொன்னது அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்களா? சரி தேவனே நீங்கள் சொன்னீங்க இந்த உடன்படிக்கை இல்லை. அப்போ பாருங்க, இது சாதாரண ஜனங்க பேசும்போது கூட இது கேள்வி கேட்டாங்க. இதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் சத்தியவேதத்திலே பதில் இருக்கும். ஏன்னா தேவன் அந்தந்த இடத்துல வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணணும், எடுத்து வாசிக்கணும். ஒன்றாய் சேர்த்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அது தெரியும் எந்த இடத்துல இருக்குது. அது ஓசாயா 6வது அதிகாரம் 7வது வசனம் பரமா. ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி பாருங்க, அவர்களோ என்ன பண்ணாங்களா? ஆதாம் போல உடன்படிக்கை மீறினாங்க அப்படின்னு. யாரு ஆதாம் போல உடன்படிக்கை மீறினவங்க? இஸ்ராயல் ஜனங்க. எப்படி தெரியும்? ஏன்னா மோசே சொல்றாங்க, பற்பா தேவன் சொல்லியிருக்காங்க, நீங்க இதெல்லாம் கை கொண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? இதே போல கை கொண்டு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆதாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆமா நான் என்ன பண்றேன், நீங்க சொன்னது நான் கை கொள்றேன்னு. அதனால தான் அங்க என்ன எழுதுனாங்க, ஆதாம் போல என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை மீறினாங்களாம். கரெக்டா? இப்போ பாருங்க, வசனம் அவங்க கேட்ட கேள்விக்கு நமக்கு பதில் எவ்வளோ கிளியராக நமக்கு தெரியுது. கரெக்டா? ஸோ அதனால் சத்தியவேதத்தை இன்றைக்கு வசனங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதனால தான் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களும் எங்கே தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையில் தான் நடக்கும். பாருங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீனாய் மலை இங்கே எங்கே தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். சீனாய் மலை என்னதான் ஆச்சுங்க, மோசே மேலே பொழுதுனைக்கு போயிட்டு வந்தாங்க தேவனிடத்தில் பேசுறதுக்கு. எங்கே தான் போனாங்க? மலைக்கு தான் போனாங்க. ஏன்னா தேவன் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கு ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன் மலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கோயில் தேவன் மலைக்கு மேல் கட்டிட்டாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு சிந்தனை நமக்கு தேவன் கொடுக்க. அடுத்தது சீனாய் பர்வதம் மேலே என்ன ஆச்சுங்க, கிறிஸ்து மறுரூபமாகிறது பார்க்குறோம். யோவானை பேதுருவை கூட்டு போய் என்ன பண்ணாங்க, அங்கே மறுரூபமாகிறது நான் பார்க்குறேன். அதுவும் எங்கே தான் நடந்துச்சுன்னா மேலத்தில். ஸோ எல்லா இடத்துலையும் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு போது அது மலைக்கு தான் வருது. ஸோ அதனால மலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தானியல் புஸ்தகத்தில் போயிட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்கிறேங்க, அந்த சிலை பார்க்கும் பொழுது அந்த சிலைக்கு என்ன தான் வந்துச்சுங்க, ஒரு கையில் தூரப்படாத ஒரு கல் என்னாச்சுங்க அடிக்கப்பட்டது. அடித்ததுக்கு அது என்னாச்சுங்க, அந்த கல் நொறுங்கி சின்னதாக இருந்தது என்னாச்சுங்க, மலை மாதிரி பெருசா பிறகு அது என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய ராஜ்யம். ஸோ அதனால மலை அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போல் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த 7வது நாளில் அந்த ஒரு திராட்சாரசத்தை ஜீவன், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை நமக்கு தேவன் போதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நாம் சேவிச்சிருக்கிறோம். ஸோ சேவித்த நாங்கள் உண்மையாக தேவன் சொன்ன மாதிரி நடந்து கனிகளை கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணுங்க, பிரயாசப்படணும். நம்ம கேட்டால் மட்டும் போதாது, பிரயாசப்படும் போது அந்த கனி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் எவ்வளோங்க,
ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கோவப்படாதீங்க என்மேலே. அதுக்காக ஸோ கர்த்தருக்குள்ள பிரியமான சகோதர சகோதரியர்களே, இந்த 7வது நாள் நாங்களும் இந்த திராட்சரசத்தை சேவிச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு என்ன இருக்குது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகமான ஒரு விசுவாசத்தை தேவன் மேல், கர்த்தர் மேல், பிதாவாகிய தேவன் மேல் வச்சுக்கிட்டு நம்ம நடப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிட்டோன்னு சொல்கிறேன். ஸோ ஆமென். ஏன்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஒரு 7வது நாளில் என்ன, இந்த ஒரு திராட்சரசத்தை சேவிச்ச ரெட்டிப்பான ஆசீர்வாதம், இது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 2:11 வசனம் படிமா. இதுல 2வது யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம். இது ஒன்று அதில் சேர்த்துக்கணும். ஏன் இது வந்து சொல்றேன் அப்படின்னா, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, பாருங்க இதுல முதலாம் அற்புதம்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் நீங்க யாராவது இருந்த படிங்க, அதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்க்கும் பொழுது என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே படிங்க. 11வது வசனம் இருக்குதா? This is the first of his signs. This is the first of his signs. First of the signs. First of the signs. First of the sign. First of the signs. அடையாளம். பாருங்க தமிழ்ல என்ன இருக்குது? அற்புதம்னு சொல்லி வந்துச்சு. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்ல என்னதான் இருக்குது? ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளப்படுத்துது இந்த ஒரு அற்புதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, 7வது நாள்ல இந்த திராட்சரசத்தை சேவிக்கிறார் அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டிய கூப்பிடுகிற ஒரு காலம். ஞாபகம் வச்சுக்கணும். கல்யாணம், அதுக்குதான் கல்யாணத்துல நடக்கிற அந்த காரியத்தை, அந்த கல்யாணத்துல நடந்த எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லிட்டாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்பவுமே. சோ இது கடைசி எச்சரிக்கையான ஒரு ஆதாரம். அது இங்கிலீஷ் பைபிள்ல சைன் அப்படின்றாங்க. அது ஒரு அடையாளம். எதுக்குன்னா, கடைசி நாள், அதாவது 7வது நாள் அல்லது 3வது நாள்ல கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவாங்க, மனவாட்டியை கூட்டு போகிற ஒரு காலம். இது ஒரு சைன், ஒரு அடையாளம். அதனால இந்த ஒரு அற்புதம் மட்டுமில்ல, இது ஒரு சைன் கூட. இது ஞாபகத்தில் வச்சுக்காங்க. ஏன்னா இதுல சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதுல இந்த போன்ல தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிறார்.